Hello, good to see you all this evening. இந்த மாலை வேளையில் உங்களை எல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷம். So glad that we could join through this online service. நம்ம எல்லாரும் கர்த்தரை உற்சாகமாய் ஆராதிப்போம். Let's just worship him. His presence is all we need. அவருடைய சமூகம் மாத்திரம் நமக்கு போதும். Your presence is all we need, oh God. உம்முடைய சமூகத்தினால் எங்களை நிரப்புங்க, எங்களை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. We worship you, Jesus. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள், தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் ஓ பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களை மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சொல் தேவன், தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. அதுவே எங்கள் ஜெபம், அதுவே எங்கள் வாஞ்சை. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓம் பிரசன்னம் இயேசுவே, உம் பிரசன்னம் இயேசுவே, உம் பிரசன்னம் போதும். உங்க பிரசன்னத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் வெளித்தெழும்ப உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க. Oh, hallelujah.
தேவ பிரசன்னம். ஹalleluya தேவ பிரசன்னம் என் இதயம் பொங்குதே, அன்பினால் நிறையுதே. ஹalleluya தேவ பிரசன்னம். Hallelujah, hallelujah, Deva Prasanam. Hallelujah, Deva Prasanam. Yenidayam pongude, anbina nirayude. Hallelujah, Deva Prasanam. உள்ளங்களை, நம்முடைய சபைகளை, நம்முடைய வாழ்க்கைகளை முற்றிலுமாய் நிரப்பக்கூடிய வல்லமை உடையது அவருடைய பிரசன்னம் மாத்திரம்தான். நம்முடைய ஞானமோ, நம்முடைய புத்தியோ, நம்முடைய படிப்போ, நம்முடைய சம்பளங்களோ அல்ல. ஆண்டவருடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களை நிரப்புவதாக. ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களை நிரப்புவதாக. மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். அப்பா, எங்கள் இருதயம் பொங்கட்டும், உம்முடைய பிரசன்னத்தினால் பொங்கட்டும், நிரம்பி வழியட்டும். ஆண்டவரே, நிரம்புகிற அனுபவம் அல்ல, நிரம்பி வழிகிற அனுபவம். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பளவல்ல, நீந்தி மூழ்கிற அனுபவம் எங்களுக்கு வேண்டும். பிரசன்னம் அப்பனமா எங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, ஓ ஹalleluya என் இதயம் பொங்குதே, அன்பினால் நிறையுதே. ஹalleluya தேவ பிரசன்னம். என் இதயம் பொங்குதே, அன்பினால் நிறையுதே. ஹalleluya தேவ பிரசன்னம். பிரசன்னம் வேண்டும். எங்கள் பிரசங்கங்களுக்கு மேலாக உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. ஓ ஹalleluya பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவன் நீரே. பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவன் நீரே. கேருபின் சேராபின் துதி பாடிடும், பரனேவும் பாதம் பணிகிறோம். கேருபின் சேராபின் துதி பாடிடும், பரனேவும் பாதம் பணிகிறோம். பிரசன்னம் தாரும் தேவனே,
பாலில் தஞ்சம் வேறு யாரும் இல்லை. கல்லால் இந்த பாரில் தஞ்சம் வேறு யாரும் இல்லை. உந்தனின் சமூகத்தில் இளைப்பாரிட சந்ததமும் அருள் ஈந்திடுமே. உந்தனின் சமூகத்தில் இளைப்பாரிட சந்ததமும் அருள் ஈந்திடுமே. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் பிரசன்னம் பிரசன்னம் தாரும் தேவனே. நல்மேய்ப்பர் இயேசு தேவா, துன்பங்கள் நீக்கிடுமே. நல்மேய்ப்பர் இயேசு தேவா, துன்பங்கள் நீக்கிடுமே. ஆதி அன்பு என்றும் குன்றிடாமல் நீலைக்க நல்லருள் தந்திடுமே. ஆதி அன்பு என்னில் குன்றிடாமல் நீலைக்க நல்லருள் தந்திடுமே. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் ஓவும் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் பிரசன்னம் தாரும் தேவனே. தேவா உந்தன் சமூகம் முன் செல்ல வேண்டுகிறே. தேவா உந்தன் சமூகம் முன் செல்ல வேண்டுகிறே. பேரின்பம் எந்நாளும் பொங்கிடவே உம்மில் மகிழ்ந்து நான் ஆனந்திப்பேன். பேரின்பம் எந்நாளும் பொங்கிடவே உம்மில் மகிழ்ந்து நான் ஆனந்திப்பேன். பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி பிரசன்னம் தாரும் தேவனே. உடைய பிரசன்னம் ஆண்டவரே, உடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்வதாக இயேசுவே. ஓ ஹalleluya.
His presence there is fullness of joy. In His presence there is fullness of joy. My heart is overflowing, more than overflowing. Fullness, blessed fullness of joy. In His presence there is fullness of joy. In His presence there is fullness of joy. My heart is overflowing, more than overflowing. Fullness, blessed fullness of joy. எத்தனை பேருக்கு அவருடைய சமூகம் சந்தோஷம்? அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே. ஆனந்தம் பேரானந்தம். இன்னொரு சொல்லும், அவர் சமூகம், அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே. ஆனந்தம் பேரானந்தமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே. ஆனந்தம் பிரசன்னம் எங்களுடைய ஆனந்தம், உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய சந்தோஷம். ஓ ஹalleluya. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா.
ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போ. கடைசியா ஒரு முறை கரங்களை உயர்த்தி கேட்போம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் ஓ பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. மீதி உள்ள நேரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கரம் மாத்திரம் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தி, இது தீர்க்க தரிசனமான அநேகருடைய வாழ்க்கைக்கு இது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய உணர்வை எனக்குள்ளே கொடுத்தார். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அதிகமான பழக்கமான பலமுறை நான் பேசியிருக்கிற ஒரு வசனம்தான். ஆனால் ஆண்டவர் ஏனோ இந்த வசனத்தை மறுபடியும் எனக்கு ஒரு அழுத்தமாக என்னுடைய இருதயத்தில் கொடுத்து இதை குறித்து தியானம் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. See, the ways, the paths we take are so important. நாம் போகிற பாதைகள் சரியாக இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். பிகாஸ் வழியில் உங்கள் பாதை சரியாக இல்லாமல் இருக்குமானா நிச்சயமாக நீங்கள் போய் சேருகிற இடமும் கேள்விக்குறியாக மாறிடும். அநேகருடைய ஜேர்னிஸை பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த பாத், அவங்க எடுத்த ரோடு, அவங்க எடுத்த டைரக்ஷன் தப்பாக இருந்ததுனால அவங்க டெஸ்டினேஷனே ஃப்ளோ ஆயிடுச்சு. இது ஃபிசிக்கலாக ரியல் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ட்ரூ. ஒரு இடத்த கரெக்டான டைமில் போய் நம்ம சேரணுமானா, ஒரு இடத்துக்கு பத்திரமா நம்ம சேரணுமானா, ஒரு இடத்துல நம்ம சுகமாக பாதுகாப்பாக சேரணும்னா சில வழிகளை நம்ம எடுக்காமல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் சென்னையிலேருந்து மகாபலிபுரம் போகிறதுக்கு ஒரு ரோடு இருந்துச்சு. அது பேர் ஈசிஆர் ரோடு, ஈஸ்ட் கோஸ்ட் ரோடுன்னு ஒரு ரோடு இருந்துச்சு. இன்னும் இருக்குது அந்த ரோடு. ஆனால் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக இட் வாஸ் சப்போஸ் டு பி த டேஞ்சரஸ் ரோட்ஸ் இன் சென்னை சிட்டி. ஏனென்றால் அதில் பிரயாணம் பண்ணுற அநேக பைக்கர்ஸ் எதிரில் வர வண்டிகளோடு கிராஷ் ஆகி அநேகர் மரித்து போகிற ஒரு ரோடாக ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு ரோடாக அந்த ரோடு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரோடை இப்போது நடுவில் ஒரு மீடியன் போட்டு 2 பாதையாக பிரிச்சுட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் என்னென்னா நடுவில் ஒரு எல்லோ லைன் மட்டும் தான் வரைஞ்சிருக்கும். அதனால் எதிரில் வர்ற வண்டியோ இவங்களோ என்ன பண்ணுவாங்கன்னா டேரிங்காக ஓவர்டேக் பண்ணுவாங்க. கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கிறதுனால தட் வாஸ் சப்போஸ் டு பி அ வெரி வெரி டேஞ்சரஸ் ரோட் அண்ட் மெனி யங் பீப்புள் லாஸ்ட் தியர் லைஃப்ஸ். அநேக யங் பீப்புள் அந்த ரோடில் தங்களுடைய உயிரை மாற்றிக்கிட்டாங்க. அதனால நிறைய பேர் அந்த ரோடுக்கு பதிலாக இன்னொரு ரோடை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, விச் இஸ் தி ஓல்ட் மகாபலிபுரம் ரோட். அந்த ரோடு ஒருவேளை கொஞ்சம் நெருக்கமாக இருந்தால் கூட இதை போல் ஸ்மூத்தாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக முடியாட்டி கூட தட் வாஸ் மச் மோர் சேஃபர். அதனால் அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நான் நினைக்கிறேன் இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் எடுக்கிற பாதைகள் செவ்வையாக இல்லைன்னா, இஃப் இட் இஸ் நாட் டைரக்டட் வெல், we can get into danger. நம்முடைய வாழ்க்கையை ஆபத்தான இடங்களில் போய் முடியும். பெர்முடா ட்ரையாங்கிள்னு ஒரு இடம் நம்முடைய உலகத்தில் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் இதை பற்றி படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு மிஸ்டீரியஸான ஒரு இடமாக இன்றைக்கு வரைக்கும் இருக்காது. ஏன்னு சொன்னால் அதில் போனவங்க பொதுவாகவே அதில் கிராஸ் பண்ணுற ஷிப்ஸ், அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணுற ஏர்கிராஃப்ட்ஸ் காணாமல் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பீப்புள் யூஸ்வலி அவாய்ட் தட் ரூட், அந்த ரூட் அவாய்ட் பண்ணுவாங்க. இஃப் யூ கோ இன் டு ஏர்லைன் இண்டஸ்ட்ரிக்கு போனீங்கன்னா தேர் ஆர் சர்டன் ரூட்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக மலேசியாவிலேருந்து கிளம்பின ஒரு ஏர்கிராஃப்ட் ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரிக்கு மேலே பறந்து போகுது. அந்த கண்ட்ரி மேலே பறந்து போகும்போது கீழே இருந்து ஒரு குண்டை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஏவுகணையை வீசி அந்த பாவம் இன்னசென்ட்டாக போயிட்டுருக்கிற அந்த ஜனங்கள் மேலே வீசி அந்த விமானம்
தரையில் விழுந்து நொறுங்கி போய் அத்தனை பேரும் மாண்டு போனாங்க. அதுக்கப்புறமா யாருமே இந்த ரூட் வழியாக போவே இல்லை. பிகாஸ் இட் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் ரூட் ஆன் தி ஏர். அப்போ ரோட்லேயும் டேஞ்சர்ஸ் இருக்குது, ஏர்லேயும் டேஞ்சர்ஸ் இருக்குது, அதே போல் சீவேஸ்லேயும் என்ன இருக்குது, டேஞ்சர்ஸ் இருக்குது. See, if you take the ways of risks, ஆபத்தான பாதைகளில் போகும்போது அது நம்மளுடைய டெஸ்டினேஷன்ஸை ரீச் பண்ணாமல் வச்சிரும். அதனால தான் இந்த ஞானி வந்து சொல்கிறாரு, உனக்கு பெரிய ட்ரீம்ஸ் இருக்கலாம், பெரிய டெஸ்டினிஸ் உனக்கு இருக்கலாம், உனக்கு பெரிய ஆசைகள் டிசையர்ஸ் இருக்கலாம், பட் நீ சரியான பாத்ஸை நீ எடுக்கலைன்னா, இஃப் யூ டோன்ட் ஹேவ் த ரைட் டைரக்ஷன் ஃபார் யுவர் பாத்ஸ், யுவர் டெஸ்டினேஷன், யுவர் ஜேர்னி கேன் பி காம்ப்ரமைஸ்ட். அது நிச்சயமாய் ஒரு ஆபத்தான ஒரு மோசமான நிலைக்கு நீ தள்ளப்படுவாய். Therefore we need the direction of God in all our ways. நம்முடைய ஒவ்வொரு பாதைகளையும் தேவனுடைய வழிகாட்டுதல், அவருடைய செவ்வைப்படுத்தல் மிக மிக அவசியமானது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்களான்னா எல்லாருமே ஒரே விதமான பார்க்குற பாதையெல்லாம் ஒரே விதமான பாதை இல்லை அப்படின்னு தான் வேதம் நமக்கு சொல்லுது. குறைந்தது 4 காரியங்களை உங்களுக்கு நான் ஒரு ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், ஜஸ்ட் ஃபார் யுவர் நாலேஜ். முதலாவது, வேதம் வந்து நம்மளை எச்சரிக்கிற முதலாவது பாதை வந்து டேஞ்சரஸ் பாத்ஸ், ஆபத்தான பாதைகள். இதை பற்றி நீங்கள் வந்து நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி ஒன்று உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து என்ன எதை பற்றி பேசுதுன்னு சொன்னால், பார்க்கும்போது செவையாக தெரிஞ்சுது, ஆனால் அந்த வழி எப்படிப்பட்ட வழினா எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். அதோடைய முடிவு வந்து டெத், மரணம் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய வழி என்று ஒன்று சொல்லுகிறது. ரெண்டாவது இன்னொரு வழியை கூட நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 23:4 பார்க்கும்போது அதில் வாசிக்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். இதை பற்றி நான் சொல்லணும்னா, there are certain paths in life which are extremely dark. அது வந்து இருண்ட பாதையாக இருக்குது. யூ டோன்ட் நோ வேர் யூர் கோவிங். அது சரியான கிளாரிட்டி கொடுக்காம நம்முடைய வாழ்க்கை இருளுக்கு நேராக நடத்துகிற பாதைகள் இருக்க தான் செய்யுது. ஸோ டேஞ்சரஸ் பாத்ஸ் இருக்குது, டார்க் பாத்ஸ் இருக்குன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. மூன்றாவது இன்னொரு வழி இருக்குது. என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, 119ஆம் சங்கீதம் 29ஆம் வசனம், Psalm 119 and verse 29 வாசிப்பீர்களானா, பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ இது என்ன வழின்னு கேட்டால், நம்பர் 3, டிசெப்டிவ் வேஸ். இது வந்து எப்படி பண்ணால் மாயான வழி, உண்மையை சொல்லாமல் பொய்யை சொல்லி மனுஷனை மாயத்திற்குள்ளே சிக்க வைக்கிற ஒரு வழின்னு ஒன்று இருக்குது. there are these ways that people take. அதாவது ரொம்ப நம்பிக்கையோடு அந்த வழியில் போயிட்டு கடைசியில் ஏமாளிகளாக வழியின் நடுவில் சிக்கினவங்க இருக்கிறாங்க. வாழ்க்கை என்னும் பாதையில் இதுலேயும் ஒரு பாதை அப்படின்றத வேதம் நமக்கு சொல்லுது. நான்காவது ஒரு பாதைக்கு நம்ம ரொம்ப நம்ம வந்து எச்சரிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பாதை இருக்குது. இதையும் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. என்னன்னு சொன்னால், சங்கீதம் 57ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானா, அங்கே வந்து யூ see one path which is நமக்கு சொல்லப்பட்ட ஒரு பாதை என்னன்னா, deserted paths, தனிமைப்படுத்தப்பட்ட பாதை. அதாவது எல்லாராலும் தனிமைப்பாக விடப்பட்ட ஒரு பாதை. இது தாவீது வந்து தான் வாழ்க்கையில் வந்து மீட் பண்ணார். அது என்ன பாதைன்னு கேட்டிங்கன்னா, சவுல் என்கிறவன் அவனை துரத்தும் பொழுது அவர் வந்து ஒரு குகைக்குள்ளே போய் தன்னை ஒழிச்சுக்கிட்டு யாரும் தன்னை கண்டுபிடிக்காதபடி தனிமையாக இருந்த ஒரு காலத்தை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அப்போது குறைந்தது 4 விதமான பாதைகள் வேதத்தில் இருக்குது. முதலாவது வந்து என்ன பாதை? டேஞ்சரஸ் பாத்ஸ் இருக்குது, ஆபத்தான பாதை. நம்பர் 2, டார்க் பாத்வேஸ், இருண்ட பாதைகள் என்று ஒன்று இருக்குது. மூன்றாவது வந்து டிசெப்டிவ் பாத்ஸ், மாயையான ஏமாற்றக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய பாதைகள் ஒன்று இருக்குது. நாலாவது டெசர்டட் பாத்ஸ், யாரும் நடந்து வராத தனிமைக்கு நம்மளை தள்ளும் பாதைகள் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பார்த்ததெல்லாம் நேர்மை, பார்த்ததெல்லாம் உண்மை, பார்த்ததெல்லாம் நிஜம், பார்த்ததெல்லாம் நன்மைன்னு நம்புகிற அளவுக்கு எல்லா பாதையும் ஒரே போல் இல்லைன்னு சொல்ல வர்றேன். அதனால தான் நமக்கு என்ன தேவைன்னு சொன்னால், நாம் நித்தியத்துக்கு போய் சேர, தேவனுடைய திட்டங்களை நாம் நிறைவேற்ற, அவருடைய விருப்பங்கள், அவருடைய நோக்கங்கள் நம் வாழ்க்கையில் பூரணமாய் நிறைவேற நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த ஒரே வாழ்க்கை நம்ம முன்னால் போகும்போது சரியான பாதையில் நடத்துவதற்கு ஆண்டவருடைய டைரக்ஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஆண்டவர் சொல்கிறார், ஐ வில் டைரக்ட் யுவர் பாத்ஸ். இதை தான் நாம் தீர்க்கதரிசியில் வாசிக்கிறோம். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. நீ போகும்போது வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தத்தை நீ கேட்பாய். இயேசு சொன்னார், நான் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன். நான் நல்ல மேய்ப்பனாக என்ன பண்ணுறேன்னா, என் ஆடுகளுக்கு முன்பாக போய் நான் அவர்களை பேர் சொல்லி அழைத்து நான் கூட்டு போகிறேன். அவர்கள் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவார்கள். அப்போ ஆண்டவர் யாரா இருக்கிறாரு? நம்மளை டைரக்ட் பண்றவரா இருக்கிறார். He wants to direct our paths. இன்னைக்கு எத்தனையோ யங் பீப்புள் இந்த உலகத்தில் பார்ப்பீங்களான்னா, ரொம்ப செல்வத்தோடு ஆரம்பிக்கிறாங்க, சக்ஸஸோடு ஆரம்பிக்கிறாங்க, பெரிய காரியங்களோடு ஆரம்பிக்கிறாங்க. They are born with a silver spoon. இல்லை, அவங்க நல்ல மேன்மைகளோட, ஆசீர்வாதங்களோட, நிறைவோட, எல்லா செல்வத்தோடு ஆரம்பித்த அநேக யங் பீப்புள் வந்து அவங்களுடைய முடிவு வந்து நல்லா இல்லை.
அவங்களுடைய எண்ட் வந்து நல்லா இல்லை, அவங்க எண்ட் வந்து டேஞ்சர்ஸ், அவங்க எண்ட் வந்து டார்க்னஸ், அவங்க எண்ட் வந்து பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன், டெசர்ஷன். எத்தனையோ பேர் தங்களுடைய வெற்றி பெற்ற மனிதர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையின் முடிவு நாட்களில் எங்கே அவங்க முடிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு ரீஹாப் சென்டரில் முடிக்கிறாங்க. மறுவாழ்வு மையங்களில் தங்கள் வாழ்க்கையை முடிக்கிறவங்க இருக்கிறாங்க. குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி, போதைக்கு அடிமையாகி, கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி தங்களை மறுவாழ்வு மையங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அடிமையாக வச்சிடறாங்க. கடைசி வரைக்கும் அங்கே தான் அவங்க லைஃப் இருக்குது. ஆரம்பத்தில் இந்த ஷைன்லாம் இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி சொல்கிறாங்க, ஹாலிவுட்டில் ஒரு காலத்தில் ஷைன் பண்ண மிகப்பெரிய சைல்ட் ஸ்டார்ஸ், மிகப்பெரிய இளம் பிள்ளைகளாக நடித்த உலகத்தினுடைய எல்லா இளைஞருடைய இருதயத்தை கவர்ந்த நிறைய பிள்ளைங்க வந்து இன்றைக்கி ட்ரக் அடிக்ட்ஸாக இருக்கிறாங்க, ரீஹேப்பில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் தங்கள் வாழ்க்கையை மாய்த்து கொண்டாங்கன்னு பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, ஆரம்பத்தில் வழி நல்லா தான் தெரியுது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பாப்புலராக இருக்குது, சின்ன வயசில் மில்லியன்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க. நம்ம எல்லாம் கனவு காணக்கூடிய, ஆசைப்படக்கூடிய எல்லா செல்வங்களையும் மேன்மைகளையும் வாழ்க்கையில் பெற்றுடுறாங்க. ஆனால் அவங்க முடிவை பார்த்திங்கன்னா, அவங்க டெஸ்டினி வந்து ஒரு டிலைட்ஃபுல் டெஸ்டினியாக இல்லை, ஒரு மகிழ்ச்சிகரமான வெற்றிகரமான ஒரு டெஸ்டினியாக இல்லாமல் போனது ரொம்ப வேதனை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய வழிகளை நான் செவ்வாய்ப்படுத்துவேன். எவ்வளோ பயங்கரமான சாய்ஸஸ் உனக்கு வந்தாலும் அது நடுவில் நேவிகேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு காம்பஸ் பால் நான் உனக்கு இருப்பேன். நான் உனக்கு ஒரு பீக்கன் மாதிரி இருப்பேன், ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி நான் இருப்பேன். அழகாக உனக்கு வழியை காட்டுவேன். உனக்கு ஒரு சிக்னல் கொடுக்குற ஒரு 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 வழிகாட்டுற ஒரு மேப்பை போல் நான் கூட இருந்து நீ நேவிகேட் பண்ண வேண்டிய வழிகளை டைரக்ட் பண்ணுறதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இன்றைக்கும் நாளைக்கும் நேற்றைக்கும் நடந்த அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு அறியாத பாதைகளை கூட அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அவர் அறியாத ஒன்றுமே இல்லை. நம்ம எவ்வளோ பெரிய குழப்பத்தில் இருந்தாலும் அழகாக நேவிகேட் பண்ணுறதுக்கு நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். அவர் ஒரு ஆலோசனை கொடுப்பாரானா, அவர் நாளைக்கு என்ன நடக்கும் தெரிந்துதான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாருன்னா வழி நடத்துகிறார். He knows the in and out. சகலவற்றையும் அறிந்தவராக நம்மை நடத்துகிற ஒரு ஜீவனுள்ள நல்ல தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் இளம் வயதில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மளை டைரக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் ஆண்டவர் சொல்கிறார். ஒரு காரியத்தை நாம் செய்யணும்னு சொல்கிறார். அநேக காரியங்களுக்கு இருந்தாலும் என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் எனக்கு முக்கியப்படுத்தின ஒரு காரியம் வந்து அந்த வசனம் சொல்லுகிறது, acknowledge him in all your ways. உன்னுடைய எல்லா வழிகளிலேயும் நீ அவரை நினைத்துக்கொள். நீதிமொழிகள் 3:6. in all your ways acknowledge him. உன் வழிகளில் எல்லாம் அவரை நீ நினைத்துக்கொள், அவரை முக்கியப்படுத்து, அவரை நீ மேன்மை பாராட்டு, அவர் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நீ கொடு, அவர் அக்னாலேஜ் பண்ணு. அவர் என்ன பண்ணுவார்னா உன்னுடைய பாதைகளை எல்லாம் அவர் செவையாக்குவார். இன்றைக்கி மாலையில் வந்து ஆண்டவர் அக்னாலேஜ் பண்ண வேண்டிய ஒரு காரியத்தை பற்றி உங்களோட நான் பேச போகிறேன். ஹவு யங் பீப்புள் மஸ்ட் அக்னாலேஜ் காட். த டைட்டில் ஆஃப் மை சர்மன் இஸ் அக்னாலேஜிங் காட் இன் ஆல் யோர் வேஸ். உன்னுடைய எல்லா வழிகளிலேயும் தேவனை நீ நினைத்து கொள்ள வேண்டும். தேவன் மேல் நீ பற்றுதலாய் நம்பிக்கையாய் அவர் மேல் சார்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது அவர் நினைவாய் நீ இருக்க வேண்டும். அப்படி உன் வழிகளில் எல்லாவற்றிலையும் அவருடைய எண்ணங்களுக்கு, அவருடைய நினைவுக்கு நீ இடம் கொடுப்பாயானால் உன் பாதைகள் ஒரு நாளும் தாறுமாறாக இருக்கிறது. உன் பாதைகளை தேவன் செவ்வையாக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு மாலையில் நீ ஒரு யங் பாய், யங் கேர்ளாக ஒரு கிராஸ் ரோட்ஸில் வந்து நின்றுக்கலாம். எந்த சாய்ஸ் எடுக்கன்னு தெரியாமல் நீ ஒரு குழப்பத்தில் வந்து நின்றுருக்கலாம். எல்லா பக்கம் பார்த்தா நல்ல பாதை மாதிரி தான் தெரியுது, எல்லா சாய்ஸுமே சிறந்ததான் தெரியுது. அந்த நேரத்தில் எனக்கு சரியான ஒரு டைரக்ஷன் யாராவது கொடுத்தா நல்லா இருக்குமே. இட் கேன் பி அ கன்ஃபியூஷன் வித் யோர் கெரியர். நீ வந்து உன்னுடைய கெரியரை வச்சு நான் என்ன பண்ணுறது, என் ஃப்யூச்சரை நான் எப்படி பில்ட் பண்ணுறது, எந்த ஃபீல்டுக்குள்ளே நான் போகிறது. எல்லாருமே எல்லாத்தையும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு சரியான கெரியரை வந்து எனக்கு சூஸ் பண்ண முடியலை. இதை பற்றி நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன்னு சொல்லி நீங்கள் சில பேர் இங்கே வந்திருக்கலாம். சில பேர் உங்கள் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய சில முக்கியமான டெசிஷன்ஸ் பற்றி நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இன்றைக்கி மாலையில் வந்திருக்கலாம். அங்கிள், என்னால் இந்த காரியத்தில் வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியல, ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. எங்கள் மம்மி ஒன்று சொல்கிறாங்க, எங்கள் டேடி ஒன்று சொல்கிறாங்க, என்னுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஒன்று சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று சொல்கிறாங்க. எனக்கு கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியல, எனக்கு ஒரு கரெக்டான டைரக்ஷன் எனக்கு இல்லை. மேபி யூ ஆர் கன்ஃபியூஸ்ட் அபவுட் சூஸிங் யுவர் லைஃப் பார்ட்னர் அல்லது டூயிங் சம்திங் வித் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையில் வந்து ஒரு குறிப்பிட்ட, இந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் கம்மி பண்ண, ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்து நீ வந்து முன்னேறதுக்காக சரியான திட்டமிட முடியாமல் நீ ஒரு குழப்பத்தில் இன்றைக்கி மாலையில் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ கேன் டைரக்ட் யுவர் வேஸ். உன்னுடைய வழிகளை எல்லாம் நான் செவ்வையாக்க நான் வல்லவராக இருக்கிறேன். என்னால் முடியும், என்னால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, நான் டைரக்ட் பண்ணுவேன். ஆனால் நீ என்ன செய்யணும்னா உன் வழிகளில் எல்லாம் நீ என்னை நினைத்துக்கொள். யூ ஹாவ் டு அக்னாலேஜ் மீ. என்னை நினைத்துக்கொள்.
அதனால தான் கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் 37ஆம் சங்கீதம் 33ஆம் வசனத்தை வாசிப்பீர். 23ஆம் வசனம், சாரி, Psalm 37:23, 37:23 வஸ்தா, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். ஒரு நல்ல மனுஷனுடைய லைஃப், த ஸ்டெப்ஸ் ஆஃப் அ குட் மேன் ஆர் ஆர்டர்ட் பை காட். ஆண்டவர் கரெக்டாக அதை ஆர்டர் பண்ணுறார், கரெக்டாக போக வேண்டிய பாதையை காட்டுறார், கரெக்டாக அப்டேட்டடாக கொண்டு போகிறார். உன் வாழ்க்கையில் கன்ஃபியூஷன் இல்லாமல், பயம் இல்லாமல், தனிமை இல்லாமல், உன் வாழ்க்கையில் குழப்பங்கள் இல்லாமல் சரியான பாதையில் நேர்வழியாக நடத்தி நீ அனுபவிக்க வேண்டிய, சேர வேண்டிய உன்னுடைய டெஸ்டினேஷனுக்கு நேரம் ஆண்டவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். யாருடைய வழிகளை கர்த்தர் நடத்துவார்? பீப்புள் அக்னாலஜ் ஹிம். அக்னாலஜிங் மீன்ஸ் வாட்? கர்த்தரை நம்ம நினைக்கிறது, அவரை எல்லா வழிகளையும் நினைத்து கொள்றதுன்னு அர்த்தம் என்ன? அதுக்காக நான் இன்றைக்கி ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே இது எனக்கு விளக்கி காட்டுங்க. ஹவு கேன் ஐ அக்னாலஜ் யூ பெஸ்ட்? உங்களை நான் எப்படி அக்னாலஜ் பண்ணுறது? எப்படி உங்களை நான் கனப்படுத்துறது? எப்படி உங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறது? என் வழிகள் எல்லாத்துலேயும் எப்படி நான் உண்மை நினச்சிக்கிட்டே இருக்கிறது? எப்படி ஆண்டவர் இதை செய்கிறது? எனக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லித்தாங்க அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தபோது, ஆண்டவர் ஒரு கேரக்டரை பைபிள் எனக்கு காமிச்சு கொடுத்தாரு. அவனுடைய லைஃப் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அவனுடைய வழிகளை கர்த்தர் எவ்வளோ அழகாக நடத்திட்டு போனாருன்னு சொல்லி எனக்கு காமிச்சார். நாம் இன்றைக்கி படிக்க போகிற ஒரு கேரக்டருடைய பேர் கிங் ஆசா. கிங் ஆசா இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய ஸ்டோரியை 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்துலேருந்து நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கலாம். 2 Chronicles chapter 14 and verse 2லேருந்து நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கலாம். அந்த ஆசா யாருன்னு ஒரு சின்னதாக ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீது ராஜாவாக இருக்கிறான். யாருக்குன்னு சொன்னால் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிறான். 12 கோத்திரங்களை அவன் ஆளுகை செய்கிறான். ஓகே, ஜஸ்ட் ஃபாலோ மீ வித் திஸ் கொஞ்ச நேரம் ஃபார் லிட்டில் பிட் ஆஃப் ஹிஸ்ட்ரி, ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வேர் திஸ் மேன் கம்ஸ் ஃப்ரம். இந்த ஆசா என்கிறவன் எங்கேருந்து வர்றான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்போ தாவீது இயேசுவுக்கு முன்னால் 1000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. சவுலுக்கு அடுத்ததாக 2வது ராஜாவாக தாவீது த்ரோனில் உட்கார்றார். அவருடைய கிங்டம் ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்குது. அவருடைய மரணத்துக்கு அப்புறமா எத்தனையோ பேர் போட்டி போட்டாலும் கடைசியில் யார் ராஜாவாக வர்றதுன்னு சொன்னால் யார்? சத்தமாக சொல்லுங்கள். சாலமோன் ராஜாவை அந்த அரண்மனையில், அப்பாவுடைய அரண்மனையில் உட்கார்றாரு. அப்போது சாலமோன் ராஜ்யம் பண்ணி அவருடைய வாழ்க்கை முடிகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அவருடைய மரணத்துக்கு பின்பாக அவருடைய ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்றது 2 ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இட் காட் ஸ்பிளிட் இன்டு 2. கர்த்தருக்கும் அந்த சாலமோன் மேல் அவ்வளோ பிரியம் கிடையாது. அவன் ஆண்டவரை விட்டு விலகி அவன் தேவையில்லாத காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சா கர்த்தர் ரொம்ப கடுங்கோமாயிடுறாரு. அந்த தேசத்தை 2ஆக பிரிச்சுடுறாரு. பிரிச்சுட்டு 2 ட்ரைபை டேவிடுடைய ஃபேமிலி கொடுக்குறாரு. 10 ட்ரைபை இன்னொருத்தன் அரசாட்சி செய்ய ஆரம்பிச்சிடறான். ஸோ 2ஆக பிரிஞ்சிருது. இந்த 2ஆக பிரிகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க யூதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரம் அப்படின்ற 2 ட்ரைப்ஸ் ஒரே குரூப்பில் இருக்காங்க. மற்ற 10 பேர் இஸ்ரேல் என்று அழைக்கப்படுறாங்க. இவங்க யூதான்னு அழைக்கப்படுறாங்க. இப்போ இந்த யூதாவுடைய கோத்திரத்தில் இதை நம்ம இந்த 10 ட்ரைப்ஸ் அப்படின்றத நார்தர்ன் இஸ்ரேல், நார்தர்ன் கிங்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 ட்ரைப்ஸ் அப்படின்ற ஜூடா அண்ட் பெஞ்சமின், இதை நம்ம சதர்ன் இஸ்ரேல் ஆர் சதர்ன் கிங்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை யூதா என்ற பெயரை நம்ம வைத்திருக்கிறோம். இந்த யூதா என்கிற கோத்திரத்துக்கு ராஜாவாக யார் இருக்கிறாருன்னா, சாலமோனுடைய சன் யார்? ரெகபோவாம் அவன் ராஜாவாக இந்த 2 கோத்திரங்களை மாத்திரம் ஆளுகை செய்கிறான். இந்த ரெகபோவாமுக்கு அடுத்தது ராஜாவாக அவருடைய பையன் வர்றான். அவர் பேர் அபிஜா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் வாசிக்கலாம், அபிஜா. இந்த அபிஜா 3 வருஷம் தான் அவன் அரசாட்சி செய்கிறான். அதுக்கப்புறமா இறந்து போகிறான். இந்த 3 வருஷம் அரசாட்சிக்கு அப்புறமா இந்த அபிஜாட்டிருந்து அடுத்தது அவனுடைய பையன் வர்றதான். அந்த பையனுடைய பேர் தான் யார்? ஆசா. இப்போ புரிஞ்சிருச்சு ஆசா எங்கேருந்து வர்றாரு? ஆசாவுடைய அப்பா யார்? அபிஜாவுடைய அப்பா யாரு? ரெஹபோவாமுடைய அப்பா யாரு? சாலமோனுடைய அப்பா டேவிட். இப்போ புரிஞ்சிச்சா என்ன லைனில் நம்ம இருக்கோன்னு? அப்போது இந்த டேவிடுடைய லைனில் இந்த ஆசா ராஜாவாக தேசத்தை ஆளுகை செய்கிறார். ஆனால் இந்த ஆசா ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கார். என்னன்னு சொன்னால், அவர் தன்னுடைய அப்பா தாத்தா போலலாம் இல்லாமல் அவர் ஒரு வித்தியாசமான மனுஷனாக அவருடைய லைஃப் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவர் தன்னுடைய அதுக்கு முன்னாடி இருக்கிற ராஜாக்கள்லாம் தேவன், யெகோவா தேவனை அக்னாலஜ் பண்ணாமல் அவங்க சுற்றி இருக்கிற மன்னர்கள் வைத்திருந்த மற்ற அந்நிய தேவர்கள், விக்கிரகங்களெல்லாம் அவங்க தெய்வர்களாக வச்சு ஆராய்ச்சி அதுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு அதுக்கு தோப்புகளை வச்சு ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமில்லாத காரியம் அந்த விக்கிரக ஆராதனை. அதை
அவங்க வந்து ரொம்ப மும்முரமாக வந்து செஞ்சு அதை வந்து ரொம்ப அதுக்காக குரூப்ஸ் எல்லாம் கட்டிட்டு, உங்களுக்கு தெரியும் சாலமோன் ராஜாவே ஏராளமான பெண்களை எல்லா தேசத்துலேருந்தும் சமாதானம் பண்ணுறேன்னு கல்யாணம் பண்ணிட்டு, அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவனுடைய இருதயத்தை என்ன பண்ணுறாங்களாம், கர்த்தரை விட்டு திருப்பிட்டாங்கன்னு போட்டிருக்காங்கன்னா, அவங்க they brought their gods, அவங்களுடைய ரிலிஜன், அவங்களுடைய டேட்டிஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து அவங்கவுங்க ஒவ்வொருத்தர் குரூப்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஒரு பக்கம் இவன் தேவனுக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினாலும் அவனுடைய மனைவிமார் வந்து ரட்சிக்கப்படலை, அவங்க தேவனோடு இல்லை, அவங்க ஜீவனோட தேவனை ஆராதிக்கலை. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க மெதுவாக இவனுடைய ஹார்ட்டையை திருப்பி கடைசியில் ஆண்டவருக்காக பெரிய ராஜ்யம் எழுப்பினது சாலமோனே அந்த அந்நிய தேவர்களுக்கு இன்சென்ஸ் காட்டுற அளவுக்கு போயிட்டான். ஆனால் இப்படி ஒரு சந்ததியில், தேவனை விட்டு சோரம் போன ஒரு சந்ததியில் இந்த ஆசா என்கிற ஒருத்தை என்ன பண்ணான்னா தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவசியம்னு அவரை பற்றி நினைக்க ஆரம்பித்தான். He began to acknowledge the truth of God. தேவன் உண்மை உள்ளவர், தேவன் ஜீவன் உள்ளவர், ஒரு சிருஷ்டிகர் ஒருத்தர் இருக்கிறார் இந்த உலகத்தில். யெகோவா தேவன் எல்லாரிலும் மேன்மை உள்ளவர், அவர்தான் இஸ்ரவேலை தெரிந்தெடுத்தவர், அவர்தான் இஸ்ரவேலோடு உடன்படிக்கை பண்ணினவர், இந்த ராஜ்யத்தை அவர்தான் ஸ்தாபித்தார், தன்னுடைய முன்னோர்களாகிய தாவீதின் மேல் அவர்தான் இரக்கமாக இருந்தார். இதை வந்து யார் அக்னாலஜ் பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் மெனி ஜெனரேஷன்ஸ் யாருன்னா ஆசா. He began to acknowledge God. அவன்தான் வந்து ரிவைவ் பண்ணான், இஸ்ரேலை வந்து ரிவைவ் பண்ணி அந்த பழைய நம்ம தெரியாமல் நம்ம வழி தப்பி போயிட்டோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நமக்கு வேண்டாம், நம்ம ஜீவனுள்ள தேவனுக்கு பக்கம் திரும்புவோம்னு சொல்லி அக்னாலஜ் பண்ண ஆரம்பித்தவன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆசா. அப்படி அவன் அக்னாலஜ் பண்ணானே, இந்த அக்னாலஜ்மெண்ட்டுக்கு அவன் செய்த காரியங்கள், ஹவு டிட் இஸ் அக்னாலஜ்மெண்ட் ஷோ ஆஃப், அவன் தேவனை அக்னாலஜ் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறதுக்கு அவன் வந்து செய்த காரியம் என்ன, ஹவு கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு யூ அக்னாலஜ் காட். முதலாவது நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு ரீட் 2 Chronicles chapter 14 and verse 2, 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானா, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது. Asa did what was good and right in the sight of God. I like that word. He not only did what was right in the sight of God, ஆண்டவருக்கு முன்பாக செம்மையா சரியா இருக்கிறத மாத்திரம் அவன் செய்யல, ஆண்டவருக்கு முன்பாக எது நல்லதா இருக்குமோ அதையும் செஞ்சான். குட் அண்ட் ரைட் இன் த சைட் ஆஃப் காட். நான் நினைக்கிறேன் when you learn to acknowledge God in your life, நம்ம தேவனை வந்து நம்ம நினைக்கிறோம், அவரை நம்ம வந்து முதன்மைப்படுத்துகிறோம், நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து முக்கியப்படுத்துகிறோம் அப்படின்றதுக்கு முதல் அடையாளத்தை எழுதி கொள்ளுங்க. அக்னாலஜிங் காட் இஸ் பை டிலைட்டிங் இன் ஹிஸ் பிளஷர். அவருக்கு பிரியமானதில் நாட்டம் காட்ட துவங்குவது தான் நாம் தேவன் மேல் நினைவாக இருக்கிறோம் அப்படின்றதுக்கு அர்த்தம். அவருக்கு என்ன பிரியமோ, தேவனுக்கு என்ன பிரியமோ அதை வந்து நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானதாக என்றைக்கு கருத ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு அர்த்தம். Can I repeat it one more time? Acknowledging God means delighting in His pleasure. In other words, delighting in what pleases Him. அவருக்கு எது பிரியமாக இருக்குமோ, தேவனுக்கு எது பிரியமாக இருக்குமோ அதற்காக நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை நம்ம திருப்ப ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் நாம் தேவனை நினைவு கூறுகிறோம் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் வந்து பில் கிளின்டன் அப்படின்ற அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி வந்து இந்தியாவுக்கு வந்து விசிட்டாக, அஃபிஷியல் விசிட்டாக வந்தார், அவருடைய ஃபேமிலியோடு வந்தார். அவர் வந்து பாம்பேயில் வந்து ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து அந்த ஹோட்டல் ஃபுல்லாக புக் பண்ணி அவரை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் செக்யூரிட்டியில் அவரை வந்து பாதுகாப்பாக தங்க வச்சுருந்தாங்க. அவருக்கு வந்து அமெரிக்காவிலேருந்தும் செஃப்ஸ் வந்திருந்தாங்க, இந்தியாவில் உள்ள பெஸ்ட் செஃப்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு வந்து குக் பண்ணுறதுக்காக அவர் வர்றதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி மெனுவெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. எவ்ரிதிங் வாஸ் ஆர்கனைஸ், பியூட்டிஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் அவங்களுடைய இன்வென்ட்ரி பார்த்திங்கன்னா, அவங்க ஐஸ்கிரீம்ஸ்லாம் வச்சுருப்பாங்களே, என்னென்ன எல்லாத்தையும் பொருள் வாங்கி வைக்கிற அந்த ஸ்டோரேஜ்லாம் இருக்கும்ல, அந்த இன்வென்ட்ரியில் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, பேப்பரில் நான் படித்தது தான், நான் போய் பார்க்கல, பட் பேப்பரில் படித்தேன். ஸோ நீங்கள் பார்க்கும்போது அப்படியே இன்னும் நேரம் பார்த்துட்டு தான் நினச்சிடாதீங்க. ஸோ பேப்பரில் போட்டிருந்தாங்க, அந்த ஃப்ரீசர்ஸில் வந்து வைத்திருக்கிற ஐஸ்கிரீம் கண்டெய்னர்ஸில் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் பாக்ஸஸ் அண்ட் பாக்ஸஸ் ஆஃப் மேங்கோ ஐஸ்கிரீம்ஸ் வச்சுருந்தாங்க. பாக்ஸஸ் அண்ட் பாக்ஸஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டாங்க. அந்த மேங்கோவே வித்தியாசமான ஃப்ளேவர்ஸ்லலாம் என்ன பண்ணாங்கன்னா பலவிதமான வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீமை மேங்கோ வச்சு ஃபில் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பில் கிளின்டனுக்கு வந்து பிடிச்ச ஐஸ்கிரீம் என்னது?
மேங்கோ ஐஸ்கிரீமா, அதனால் அவர் வர்றாருன்னு சொல்லிட்டு அவங்க இன்வென்ட்ரியே காலி பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக இதை வச்சு ஃபில் பண்ணாங்க, மேங்கோ ஐஸ்கிரீம் வச்சு ஃபில் பண்ணாங்க. அப்போது ஒருத்தரை ஒருத்தங்க அக்னாலேஜ் பண்ணுறாங்க, ஒரு பிரசிடெண்ட்டை ஒரு விசிட்டரை ஒரு கெஸ்ட்டை ஒருத்தங்க கனப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய இன்வென்ட்ரியே மாற்றுறாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு டிலைட் தேம். அவங்களுடைய ப்ரிஃபரன்சஸ் என்ன, அவங்களுடைய ப்ளஷர் என்ன, அதை நான் செய்யணும். சில பேர் பாருங்கள், சிலர் கெஸ்ட்டாக கூடுவாங்களா அவங்க வீட்டுக்கு, வாங்க விருந்துக்கு வாங்க அப்படின்னு கூடுவாங்க. அப்போ உண்மையாகவே ஒன்று ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்பாங்க. கரெக்டா? உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சில பேர் உஷாராக்கவங்க என்ன பண்ணுவீங்க, கிடச்சதுரா சான்ஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு என்ன பண்ணிடுவோம், இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட அந்த நான்வெஜ் கவுண்டரே ஃபுல்லாகிடும். அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நம்ம லிஸ்ட்டை ஃபில் பண்ணலாம். ஆனால் சில பேர் இருக்காங்க, தே ரியலி டோன்ட் அக்னாலஜ் அஸ். நம்மளை அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க, தங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வேணும்னு நினைப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு பிடிக்காத சமைச்சு வச்சுட்டு தின்னாமல் எழும்பி போகக்கூடாதுன்னுவாங்க. ரொம்ப மோசமான ஆட்கள். நீங்களாம் பாஸ்டராக இல்லாமல் இருக்கிறதுக்காக உண்மையாகவே நீங்கள் ஆண்டவருக்கு இதுக்காகவா ஸ்தோத்திரம் பண்ணணும். சம்டைம்ஸ் யூ கோ டு சம் ஹவுசஸ் அண்ட் இட்ஸ் லைக் டெரர் தான் இருக்கும். அவங்க செஞ்சு வச்சதை சாப்பிடணும்னு சொன்னது மாத்திரம் இல்லை, ஃபஸ்ட்டு ஒருத்தர் சாப்பாடு போடுவாங்க, ஆமாம் இன்னொருத்தர் நான் போடவே இல்லை, நான் என்கிட்ட இங்கே வாங்கி சாப்பிடலன்னு சொல்லி அதே சாப்பாடு திருப்பி எடுத்து என்ன பண்ணுவாங்க போடுவாங்க. ஏற்கனவே முதல் முறையே சாப்பிட ஆகாது, அதுவே ஸ்தோத்திரம் பண்ணி ஆவி ஆத்மா சரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவோம். அதில் இன்னொரு ஆள் வேறு என் கையால் நீங்கள் வாங்கவே இல்லை, நீங்கள் சாப்பிடுங்கன்னுவாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம சர்ச்சில் எனக்கு ஒரு வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு முறை நம்ம ஜனக்கு ரொம்ப நல்ல, அதுக்காக நீங்கள் சாப்பாடெலாம் போடாமல் போயிடாதீங்க. பட் யூ கிவ் வாட் எவர், லைக் ஐ எம் நாட் வெரி சூஸி, ஐ கேன் டேக் எனி திங், பட் சம்டைம்ஸ் ஐ ரெஃப்யூஸ், விச் மீன்ஸ் ஐ ரியலி ரெஃப்யூஸ். ஐ சே ஐ டோன்ட் வாண்ட் இட், விச் மீன்ஸ் இட் டசன்ட் கோ வித் மை ஹெல்த். சில காரியங்களை நான் ரெஃப்யூஸ் பண்ணேன், சிலதெல்லாம் எனக்கு பிடிக்காது, அல்லது பிடிக்காதுன்னு சொல்கிறத விட இட் டசன்ட் கோ வித் மை ஹெல்த். நான் ஒரு இடத்துக்கு ஒரு வீட்டுக்கு நான் விசிட்டிங் போயிருந்தேன். அப்போ நான் பொலைட்டாக சொல்லுவேன், வேண்டாங்க எனக்கு வேணாம், வேணும்னா கேட்டு வாங்கிடுவேன். டீனா டீ கொடுங்க, அல்லது எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க, எதுனாலும் கேட்டு வாங்கிடுவேன். நான் வைக்கலாம் பண்ண மாட்டேன், இதுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு என்ன வைக்க போகணும். அதனால் ஐ ஜஸ்ட் ஆஸ்க் அண்ட் கெட் வாட் எவர் இஃப் ஐ நீட் இட், ஐ வில் ரியலி ஆஸ்க். அப்போ ஏற்கனவே 3 வீடு போயிருக்கேன், அவங்க எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் என் மேலே உள்ள ஆசை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இதே சொல்லி 3rd டைம் 4th டைம் ஒரு வீட்டில் காஃபி, ஒரு வீட்டில் டீ, ஒரு வீட்டில் ஹார்லிக்ஸ், ஒரு வீட்டில் பூஸ்ட், இதை 4 குடிச்சு கலக்கிப்பார் எப்படி இருக்குன்னு பார்த்து. இட்ஸ் வெரி டஃப் ட்ரிங்கிங். அது எல்லோரும் கொஞ்சமாக கொடுங்கன்னா அவங்க பெரிய கப் எடுத்து பாதி தான் கொடுத்துருக்கேன் அப்படின்வாங்க. அதே பார்த்தா மோட்டாவாக இருக்கும், பட் யூ ஹேவ் டு ட்ரிங்க் இட், ஃபுல்லாக குடிக்கணும் அப்படின்வாங்க இல்லை. அப்போது அது சரி, அவங்கள திருப்தியாக குடிச்சிட்டோம். அப்போது ஒரு வீட்டுக்கு 4வது வீட்டுக்கு நான் போகிறேன். அந்த வீட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை பார்த்த உடனே அவர் வேகமாக வெளியே போனார். நான் சொன்னேன், எங்கே போகிறீங்கன்னு. இல்லை ஏதாவது உங்களுக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னா. நான் சொன்னேன், எதுவும் வாங்க வேணாம், ஏற்கனவே 4 குடிச்சு முடிச்சிருக்கேன், ஸோ நான் வீட்டுக்கு உயிரோடு போய் சேரணும். அப்படி சொல்லலை அவர்கிட்ட, பட் உங்கள்கிட்ட சொல்கிறேன், சொல்ல முடியாது, ஏன்னா வேறு மனுஷன் இருந்தாலும். சரி, அப்போ போய் நான் வேணாங்க, நான் ஏற்கனவே 4 வீடு போய் ஐ ஹவ் டேக்கன் சம் ட்ரிங்க்ஸ், என்னை சும்மா விட்டுருங்க, நான் ஜோம் பண்ணிட்டு போயிடுறேன், பேசிட்டு போகிறேன்னு சொன்னால் இவர் கேட்காம போயிட்டார். சரி, சிலதெல்லாம் சொன்னாலும் கேட்காது, சரி போட்டுன்னு விட்டேன். போயிட்டு வந்த மனுஷன் என்ன பண்ணார்னா, ஒரு பிளாஸ்டிக் கவரில் என்னமோ எடுத்துன்னு வந்தார், பிளாஸ்டிக்கில் என்னமோ டைப் பண்ணி எடுத்துன்னு வந்தார். எனக்கு இவர் என்னடா கொண்டு வர்றாருன்னு எனக்கு இதே ஒரு எண்ணம் வேறு. உள்ளே போனவர் ஒரு கிளாஸ் டம்ளரில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கேட்குறேன், இது என்ன, சும்மா குடிங்க அப்படின்னாரு. என்ன விஷங்கச்சா கடத்து கொடுத்துருக்க போனான்னு ஒரு பயம். என்னதாங்கன்னு சொல்லுங்கன்னா அவர் சொன்னார், பதநீர் இது பதநீர் ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னாரு. நான் சொன்னேன், இந்த பதநீர் எனக்கு குடிச்சு பழக்கம் கிடையாது, அது நைட்டு 7 மணிக்கு பதநீர் வாங்கிட்டு வர்றாரு, எனக்கு குடி. நான் சொன்னேன் வேண்டாம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி கேட்டகரி, அது சொன்னாலும் திருந்தாது, சுய புத்தி இருக்காது, சொல் புத்தி இருக்காது, சிலது திருந்தாத கேஸில் விட்டுறணும். அப்போ அது அவர் என்ன சொல்கிறாருன்னா, குடிச்சாகணும்னார். எனக்கு என்னடா இது இப்படி சொல்கிறார், அவர் பேர் எல்டர்னு தனியாக வச்சுக்கிட்டார், அது ஒரு பக்கம், குடிச்சாகணும்னார். நான் சொன்னேன் வேண்டாம் அப்படின்னு. ஊழியக்காரன் எது கொடுத்தாலும் என்ன பண்ணணும், குடிக்கணும். இந்த ஜென்மங்களை என்ன பண்ணுறது, ஊழியக்காரனா என்ன வேணால் குடிக்கணுமா அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் பழகலையா ஊழியத்தில்? உங்கள் அப்பா என்ன வேணால் குடிப்பார், அப்போ எங்கள் அப்பாட்ட போய் கொடுங்க குடின்றாரு. சரி, எனக்கு தாங்க முடியல, இந்த ஆளுடைய டார்ச்சரை தாங்க முடியல, சரி இந்த ஆள்கிட்ட இருந்தால் வேறு எதாவது வாங்கிட்டு வந்துட போகிறான்னு சொல்லி சரி கொடுங்கன்னு சொல்லி கடகடன்னு குடித்தேன். குடிச்சிட்டு போயிட்டேன்.
அடுத்த 3 நாள் ஐ ஹேட் ஃபீவர். 3 நாள் எனக்கு ஸ்கூல் மினிஸ்ட்ரிக்கு போக முடியல. எக்ஸ்ட்ரீம் கோல்ட் ஆயிடுச்சு அது. இவர் என்ன தெரியுமா, அவர் வீட்டில் என்ன பெருமையாக பேசியிருப்பாருன்னா, 17 வாங்கி கொடுத்துட்டோம் தெரியுமா பாஸ்டருக்கு. He didn't acknowledge me. That was the problem. He did what he wanted. He never gave what I desired. எனக்கு என்ன வேணுமோ அவர் கொடுக்கல, ஆனால் தனக்கு எது கொடுக்க முடியும்னு காமிக்க விரும்பினார், அதை கொடுத்துட்டாரு. பட் இட் வாஸ் ஆக்சுவலி அ பாதர். அது ஒரு பிரச்சனையாகவே இருந்துச்சு. He never delighted me. He delighted in himself. நிறைய வேளையில் பாருங்கள், ஆண்டவரை நம்ம அக்னாலேஜ் பண்ணுறோம் அப்படின்னா நாம் சொல்கிறத அவர் செய்கிறதுக்கு இல்லை, அவருக்கு என்ன பிரியமோ அதை நான் செய்யணும். ஒரு முறை இயேசு மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போயிருந்தார். மார்த்தாள் ரொம்ப பிஸியாக இருந்தால் சாப்பாடு சமைக்கிறதுல வேகமாக வெளியே சொன்னான், என்ன ஆண்டவரே நீங்கள் மரியாளோட உட்காந்து இப்படி பேசிகிட்டே இருக்கீங்க, எனக்கு உதவி செய்ய சொல்லுங்கள், அவளை அனுப்புங்க அப்படின்னா. ஆண்டவர் சொன்னார், அம்மா தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீ அநேக காரியங்களை பற்றி கவலைப்படுற, ஆனால் தேவையானது ஒன்று, தேவையானது ஒன்று. நிறைய வேளையில் நம்ம we are kind of want to do lot of things for God, or we want to do different things, but most of those things God doesn't want. அவருடைய டிசையர் நீ ஃபுல்ஃபில் பண்ணுறியா? நீங்கள் கெயின்ட்ட போய் கேட்டிங்கன்னா, காயின்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், இப்போ தான் அங்கே சாக்ரிஃபைஸ் முடிச்சு வந்திருக்கேன் அப்படின்வார். ஆண்டவர் சாக்ரிஃபைஸ் பண்ணேன், ஆனால் அது பைபிள் சேஸ் இட் டிட் நாட் ப்ளீஸ் காட். ஆண்டருக்கு அது பிரியமாகவே இல்லை. சவுல்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், ஏராளமான ஷீப் அண்ட் ஆக்ஸனை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஆண்டு சொல்லுவார், ஐ எம் நாட் ப்ளீஸ் வித் யுவர் ரேம்ஸ் அண்ட் யுவர் ஆஃபரிங்ஸ். எனக்கு தேவை ஒபீடியன்ஸ். அதை நீ கொடுக்காம நீ ஏராளமான ஆஃபரிங்ஸை கொடுத்துட்டு போயிட்ட. ஐ எம் நாட் ப்ளீஸ்ட் வித் திஸ். இதில் நான் பிரியப்படுகிற ஒரு தேவன் அல்ல. பலியை காணிக்கையை பார்க்கிலும் ஆண்டவர் நறுங்குண்ட இருதயத்தை தான் அவர் புறக்கணிக்காமல் இருக்கிறார். அப்படின்னா விரும்புகிறார், அதை நேசிக்கிறார். ஆசாவுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கு, he did what was good and right in the sight of God. In other words, he delighted himself in pleasing God. தேவனுக்கு பிரியமானதை செய்வதில் அவன் ரொம்ப பிரியப்பட்டான். நல்லா கவனிங்க, ஆசாவுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடம். அவன் கர்த்தருக்கு பிரியமாக தன் லைஃப்பை மாற்றணும் அப்படின்றதுக்கு அவன் எடுத்த முடிவுகளால் நிறைய பேரை விரோதியாக அவன் மாற்ற வேண்டியதாயிடுச்சு. நிறைய பேருக்கு அவனை பிடிக்காமல் போயிடுச்சு. நிறைய பேரோடு இருந்த நல்ல ரிலேஷன்ஷிப்லாம் உடஞ்சி போணுச்சு. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஆக்சுவலி இட் ஸ்டார்டட் வித் திஸ் ஃபேமிலி. நீங்கள் 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்பீங்களானா, 2 Chronicles chapter 15 and verse 16 வாசிப்பீங்களானா, தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ண ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியா இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரகத்தை நிர்மூலமாக்கி தகர்த்து கிதிரோன் ஆற்றண்டையிலே சுட்டரித்து போட்டான் போட்டு. ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறதுக்காக இவன் தன்னுடைய இருதயத்தை ரெடி பண்ணால், அவங்க வீட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்க, தமிழில் தாயான்னு போட்டிருக்கு, ஆக்சுவலாக இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இஸ் கிராண்ட் மதர். அவனுடைய கிராண்ட் மதர் என்ன பண்ணாங்கன்னா, இவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும்னு இருதயத்தை திருப்பினா, அந்தம்மா அநேக விக்கிரகங்களை வச்சுக்கிட்டு தோப்புகளை வச்சுக்கிட்டு அவங்க கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவங்க செய்கிறாங்க. அவன் என்ன செய்யறான் தெரியுமா, அந்த அம்மாவை சொல்லி பார்த்துருப்பான் போல இருக்கு. அவங்க கேட்கலன்னு உடனே அவங்க ராஜ்ய பாரத்துலேருந்து, அவங்க கிங்ஷிப்லேருந்து இறக்கிட்டான். யூ டோன்ட் ஹேவ் டு பி த குவீன் மதர், நீ இறங்குன்னு சொல்லி அந்த பட்டத்துலேருந்தே அவங்கள இறக்கிட்டு அவங்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் ஃபுல்லாக அழிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் என்ன பண்ணனா, நாசம் பண்ணிட்டான். ஏன்னு சொன்னால் அவனுக்கு தெரியும், நான் என்னோட ஃபேமிலியை நான் ப்ளீஸ் பண்ணக்கூடாது, ஹேவ் டு ப்ளீஸ் காட். என்னுடைய ஆண்டவரை தான் நான் என்ன பண்ணணும்னா பிரியப்படுத்தணும். என்னுடைய கிராண்ட் மதர் கோச்சிட்டோட பரவாயில்ல, ஐ ஹாவ் டு ப்ளீஸ் காட். அவன் ஒரு டேரிங்கான ஒரு ஸ்டெப் எடுத்தான். See, that's why the Bible says you cannot serve two masters. நீ 2 எஜமானருக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. நீ ஒன்று ஆண்டவரை நேசிக்கணும், அல்லது உலகத்தில் உள்ள காரியங்கள் நீ பகைக்கணும். 2 மனுஷன் நீ ஒரே நேரத்தில் நேசிக்கவே முடியாது. You cannot be a friend to the world and a friend to God. You have to hate one and love another. அதுதான் ட்ரூ டிவோஷன். That is when you say you please God. அப்பதான் நீ ஆண்டவரை ப்ளீஸ் பண்ற. That is how you please God.
You know, one of the things I tell in marriage seminars, marriages ka ready ஆவறங்க premarital counseling, one of the things I tell the people who get married, நான் சொல்லுவேன், of course இது வரைக்கும் நீ மேரேஜ் ஆகுற வரைக்கும் there may be so many people who can be very pleasing to you. உனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உனக்கு நிறைய பிடிச்ச இடங்கள் இருக்கும், பிடிச்ச பழக்கங்கள் இருக்கும். But the moment you get married and you want to build a strong family life, நீ உறுதியான ஒரு குடும்பம் கட்டணும்னா you must be willing to make some sacrifices. எந்த அளவுக்கு சாக்ரிஃபைசஸ்னா, the partner you wed, it can be the wife or the husband, கணவனோ மனைவியோ, நீ கட்டப்போகிற ஒரு பொண்ணோ பையனோ, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை, பிடிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப்பை, பிடிக்காத ஒரு ஃப்ரெண்டை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு நீ ரெடியாக இருக்கணும். இஃப் யூ டோன்ட் டூ தேட், நீ அதை செய்யாமல் போய் பழைய ரிலேஷன்ஷிப்ஸ், பழைய காரியங்கள், பழக்க வழக்கங்கள், அது எல்லாத்தையும் நீ தொடர நீ முயற்சி செய்தால், யூ வில் லூஸ் த ப்ரெஷியஸ் லவ் தட் யூ கேன் கெயின் ஃப்ரம் திஸ் ரிலேஷன்ஷிப். உனக்குள்ளே அவங்க மேலே டிலைட்ஃபுல்லாக இருக்கிற அப்படின்றது நீ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை. யூ ஹாவ் டு கிவ் அப் சம்திங். நீ விட்டு கொடுத்தா ஆகணும், சில காரியங்களை நீ விட்டு கொடுத்தாகணும். நான் ராத்திரி கல்யாணத்துக்கு முன்னால் நான் 12 மணி வரைக்கும் ஃபோனில் பேசுவேன்னு சொல்லிட்டு, நீ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஃபோன்லேயே உட்காந்துருந்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுவா, நீ ஃபோனே கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துரு, நான் வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்பி போயிடுவான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ யூ cannot do the things that you did before. உனக்கு முன்னால் பிடிச்ச காரியங்கள், விருப்பமான காரியங்களை யூ ஹாவ் டு கெட் ரிட் ஆஃப் இட். விட்டு தான் ஆகணும். யூ ஹாவ் டு லெட் கோ சர்டன் திங்ஸ். ஆசாவை பார்த்தீங்கன்னா, அவன் எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணான்னு சொன்னால், அவனோட ஓன் ஃபேமிலி, அவனுடைய பாட்டியவே அவன் என்ன பண்ணான்னா, he had to set her aside because he said to himself, I am acknowledging God in my life. என் வாழ்க்கையில் தேவனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், அதனால் அதுக்கு தடையாக எதிர்த்து நிற்கிற என்னுடைய ஃபேமிலியாகவே இருந்தால் கூட I will set it apart. நான் அதை நான் முக்கியப்படுத்த மாட்டேன். ஒன் மோர் திங் I'll tell you, நீங்கள் 2 நாளாகமம் 14:3 வாசிப்பீங்களானா, வேதம் சொல்லுகிறது, அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி போட்டானா. இது how he cleansed his country, தன்னுடைய தேசத்தையே சுத்தமாக்கிட்டான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு தேசம் பல வருஷமாக ஒரு குறிப்பிட்ட வழிபாடில் போயிட்டு இருக்குது. அவங்க எல்லாரும் ஒரு விதமான காரியத்தை நம்பி அதை தெய்வம்னு ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ராஜாவாக எழும்பினவன் இப்போ ஒரு தீர்மானம் பண்ணுறான், நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறக்கும் அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு நான் விருப்பப்படுறேன். அதனால் அவன் என்ன பண்ணான்னா, தனக்கு இருந்த அத்தனை பவர், அவனுக்கு இருந்த அத்தனை டொமினியன், அவனுக்கு இருந்த அத்தனை அதிகாரம் எல்லாத்தையும் அவன் அத்தாரிட்டி எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு சொன்னால், ஹி டிஸ்ட்ராய்ட் எவ்ரி திங். அது அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய க்ரௌட் அவனுக்கு விரோதமாக மாறியிருப்பாங்க. ஒருவேளை அந்த காலத்தில் ராஜா ஆட்சியார் இல்லாதனால அவங்க ஒருவேளை நேரடியாக பேச முடியாமல் இருக்கலாம். ஆனால் நிறைய பேருடைய குட்வில் அவன் இழந்திருப்பான். அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த ராஜா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாரு. பட் he never ever bothered about it. ஏன்னா அவனுடைய பர்பஸ் என்னன்னு சொன்னால், I want to acknowledge God in my life and in my country. எனக்கு அவர் தான் எனக்கு முக்கியம். அதனால் நான் அவருக்காக நான் முக்கியத்துவம் கொடுத்து மற்ற எல்லாத்தையும் என் வாழ்க்கையை விட்டு நான் விலக்கிடுவேன். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் நான் விலக்கிறேன். ஐ எம் ரெடி டு டூ இட். இட் மே காஸ்ட் மீ மை ரிலேஷன்ஷிப்ஸ் வித் மை ஃபேமிலி, மை ஃப்ரெண்ட்ஸ், மை கண்ட்ரிமென், மை க்ளோஸ் எய்ட்ஸ். இட்ஸ் ஓகே. ஐ எம் வில்லிங் டு கிவ் இட் அப். கர்த்தரை அக்னாலேஜ் பண்ணுற ஒரு பிள்ளை எப்படி இருப்பான்னு சொன்னால், they always give first preference to God in trying to delight God, delight his pleasure. அவருக்கு என்ன பிரியம், அந்த பிரியத்துக்காக நான் என்ன வேணால் செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அவருடைய அன்பை நான் பெறுறதுக்கு எதையும் நான் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேன், எதையும் நான் விட்டு கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஐம் willing to sacrifice, go to any mile. எவ்வளவு தூரம் நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். You look at the life of Abraham. அவன் கர்த்தருக்காக கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்கு அவன் எந்த அளவுக்கு போனான்னு சொன்னால், தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவனை பலியிடுவதற்கு அவன் கத்தியை தூக்கிட்டானா. கர்த்தர் சொல்கிறார், இப்போ எனக்கு தெரியும்பா, நவ் ஐ நோ நீ எவ்வளவு தூரம் என் மேலே நீ பற்றுதலாக இருக்க, நீ எவ்வளோ என்ன நேசிக்கிற, நீ எவ்வளோ என்ன ஆனர் பண்ணுற எனக்கு தெரியும். அவன் ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தான். இஃப் யூ லுக் அட் த லைஃப் ஆஃப் டேவிட், தாவீதுடைய வாழ்க்கையை பார்ப்பீங்களானா, ஆக்ட்ஸ் சாப்டர் 13 and verse 22, 13:22 அப்போஸ்தலரில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் அங்கே சொல்லுகிறது, தாவீதை அவர்களுக்கு முன்பாக ராஜாவாக ஏற்படுத்தி ஆண்டவர் சொன்னாராம், தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். இன்னொரு விதமாக சொன்னால், எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அவன் செய்வான். அவனுக்கு பிடிச்சதை அவன் செய்ய மாட்டான், அவங்க வீட்டாருக்கு பிடிச்சதெல்லாம் அவன் செய்ய மாட்டான், எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அவன் செய்வான். நீங்கள் வேணால் வீட்டில் போயிட்டு டைம் இருந்தால் Psalm 101 வாசித்து பாருங்கள். 101 சங்கீதம்.
இது ரொம்ப கிளாசிக்கான வேர்ஸ், பியூட்டிஃபுல்லான சாம். அதில் வந்து தாவீது சொல்வார், ஆண்டவரே எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், நான் உத்தம வழியில் நான் விவேகமாக நடப்பேன், எப்பொழுது என்கிட்ட வருவீங்க, எப்போ என் வீட்டுக்கு வருவீங்க ஆண்டவரே, என் வீட்டில் நான் உத்தமமாக நடந்துக்கிடுவேன் சொல்வார். தீங்கான காரியத்தை என் கண்ணு முன்னால் வைக்க மாட்டேன், வழி விலகருடைய செய்கைகள் அது என்னை என்ன பண்ணாதுன்னா என்னை அணுகாது, என்னை நெருங்காது, என்னை பற்றாது, நான் எல்லாத்தையும் ஒதுக்கிடுவேன் ஆண்டவர். அவர் சொல்வார், தேசத்தில் உண்மை உள்ளவர்கள் என்னோடு இருக்கும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கும். கபடு செய்கிறவன், பொல்லாப்பு செய்கிறவன் என் கண் முன்னால் நிற்பதில்லை, அதிகாலையிலே அவளை நான் சங்கரிச்சு போடுவேன் அப்படின்றார். இதெல்லாம் எதுக்கு செய்கிறேன் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு ரீசன். சாப்டர் ஃபுல்லாக நீங்கள் வாசித்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், நிறைய காரியம் சொல்வார். He says, I'm willing to give up certain characters in my life. I'm willing to give up certain relationships in my life. I'm willing to throw out certain things in my life. சில பொருட்களை கூட நான் தூக்கி வெளியே போடுறேன், தீங்கானதெல்லாம் தூக்கி வெளியே போடுறேன். ஏன்னு சொன்னால் I want God in my life. அவர் எப்போ என் வீட்டுக்கு வருவார், எப்போ என்னோட தங்கி இருப்பார், அதை நான் வாஞ்சிக்கிறேன். I want to please God more than anyone else. யாரை ப்ளீஸ் பண்ணுறதை காட்டிலும் நான் ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண விரும்புகிறேன். And therefore if I have to give up a long-term relationship, long-term friendship, it's okay. ஏனென்றால் இதெல்லாம் மாயான மனுஷன்தான். அவங்க தேவனுக்கு பிரியமானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட நான் லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். மைக்கேல் டபிள்யூ ஸ்மித் அப்படின்ற ஒரு பெரிய சாங் ரைட்டர் வந்து ரொம்ப அழகான ஒரு பாட்டு எழுதினார், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினார். அந்த பாட்டு எழுதும்போது அவர் சொல்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் இஃப் த லார்ட் இஸ் த லார்ட் ஆஃப் தெம். கர்த்தர் அவர்களுக்கு கர்த்தராக இருப்பாரானா, நம்முடைய தேவன் அவர்களுக்கு கர்த்தராக இருப்பாரானா, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் கர்த்தர் இல்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவன், துணிகரமான பாவங்களை செய்கிறவன், பாவத்திற்காக தூண்டுறவன், உலக இன்பங்களை எனக்கு வந்து கொடுக்குறவன், அவன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அவசியமே இல்லை. அவங்கள விட்டு நான் வந்து அவங்க எனக்கு விரோதியாக பார்த்தாலும் பரவாயில்ல, ஐ நீட் காட், அவங்க தான் எனக்கு வேணும். எந்த காரியம் என் வாழ்க்கையில் இருக்கலாம், மை ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், மை ப்ரிஃபரன்ஸ் எதுக்குன்னு சொன்னால் நாட் டு ப்ளீஸ் மை செல்ஃப், not to please anyone else. வேறு யாரையும் பிரியப்படுத்துறதுக்கு இல்லை, ஆண்டவரே உம்மை நான் பிரியப்படுத்தணும்பா. அக்னாலஜிங் காட்னா என்ன தெரியுமாமா, டிலைட்டிங் இன் ப்ளீஸிங் காட். தேவனை பிரியப்படுத்துவதிலே வாஞ்சை உள்ளவர்களாக இருப்பது, அதிலே நாட்டம் உள்ளவர்களாக இருப்பது. இயேசு சுவாமி தன்னுடைய வாழ்க்கையை சாட்சியாக சொல்லும் பொழுது அவர் சொன்னார், யோவான் 8:29 நீங்கள் வாசிப்பீர்களானா, John 8:29 வாசிக்கும் போது அவர் சொல்கிறாரு, He who has sent me is with me. He has not left me alone because I do everything that pleases him. என்னை அனுப்பினவர் என்னோடு கூட, பிதா என்னோடு கூட இருக்கிறார். நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவே இல்லை, என்னை தனியாக விட மாட்டேங்கிறாரு. ஏன் தெரியுமா, நான் அவரை எப்பவுமே ப்ளீஸ் பண்ணுறேன். இயேசு சுவாமி ஞானஸ்தானம் நடக்கும்போது வானத்திலிருந்து வந்த சத்தம் என்ன தெரியுமா, திஸ் இஸ் மை பிலவட் சன், இவன் நேசகுமாரன், இவர் நான் பிரியமாக இருக்கிறேன். நமக்கு ஒரு வார்னிங்கை இயேசு சுவாமி கொடுத்துட்டு போனார். மத்தேயு 7:21 வாசிக்கும் போது, கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி என்னை கூப்பிடுறவன் வந்து அவன் இல்லை, அவன் கிடையாது, என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்ன பண்ணுவான்னா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். சும்மா கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டுட்டு இருக்கவங்க இல்லை, மந்திரம் போல கடவுளுடைய பேரை சொல்கிறவங்க இல்லை, அவருடைய சித்தத்தை, அவருடைய ப்ளஷர், அவரை சந்தோஷப்படுத்துகிறவங்க, அவர் தான் யாருன்னு சொன்னால் தோஸ் அக்னாலஜ் காட். இன்றைக்கி மாலையில் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆசா ஒரு பெரிய ராஜாவாக இருந்தே அவன் என்ன பண்ணான்னா, he was willing to please God and find delight in pleasing God. என் வாழ்க்கையில் நான் செய்கிற ஒவ்வொரு காரியம், நான் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணுதா, ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கா, தேவன் வேதனைப்படுத்துகிற காரியம் ஏதாவது என் லைஃப்பில் இருக்கா? தாவீது ஜெபம் பண்ணார், ஆண்டவரே வேதனையுள்ள வழி ஏதாவது என் வாழ்க்கையில் இருந்தா அதை என்னை விட்டு விலக்கிருங்கப்பா. பவுல் எழுதும்போது சொல்லுவார், மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதீங்க. டோன்ட் மேக் ஹிம் சேட். அவருக்கு பிரியமானதே நீங்கள் செய்யுங்க. ஃபாதர் பிரக்மேன்ஸ் ரொம்ப அழகாக ஒரு பாட்டு பாடினார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, நீரே என் தேவன், உம் வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழிகளில் என்னை நடத்துங்கப்பா.
மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, என்னை தேற்றும் தெய்வமே, என் துணையாளரே, உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். இந்த பாடலை ஒரே ஒரு சரணம் மாத்திரம் பாடுவோமா? ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமா இருக்கா? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்கு என்ன பிரியம்னே தெரியாமல் இருக்கிற காரணம் என்னன்னா, அவர்கிட்ட கேட்குறதே இல்லை. சில பேர் ரொம்ப உஷாராக இருக்கிறவங்களாம் இருக்காங்க. எதுக்கு கேட்டு வம்பு விலைக்கு வாங்குவானே. நம்ம நினச்சா செஞ்சுருப்போம், தின்றானா தின்று போட்டோம், வேணான்னா விட்டு போட்டோம், பிடிச்சா பிடிக்கட்டும், பிடிக்காட்டி போட்டோம். அப்படி இல்லை. ஆண்டவரே, உமக்கு என்னப்பா பிடிக்கும்? என் வாழ்க்கையில் நான் செய்கிற இந்த காரியம் உமக்கு பிடிக்குமா? பரிசுத்த ஆவியானவர் நான் துக்கப்படுத்துகிறேன்னா, நான் இந்த இடத்துக்கு போகிறேன், நான் இந்த நபரோடு நான் உட்காந்துருக்கேன், நான் இதை பேசுகிறேன், இந்த ஆலோசனையை நான் பண்ணிகிட்ருக்கேன், இந்த விதமாக நான் ஃபாலோ பண்ணுறேன், இதை நடக்கிறேன், இந்த விதமாக நான் நடந்துக்கிறேன், என்னை நான் ஷோகேஸ் பண்ணுறேன், இது உமக்கு பிடிக்குமா? இது உமக்கு பிரியமானதா சுவாமி? பாரு, வி ஹாவ் அ சாய்ஸ். நீ ஆண்டவரை டிலைட் பண்ணி நீ அவருக்கு ப்ளீஸிங்கான காரியங்களை செய்யும்போது அவர் உன் பாதைகளை ஒரு விதமாக அவர் டைரக்ட் பண்ணுறாரு. அதை நீ மறந்துடாது. Whenever you make a choice to please him, there are certain things he does for you, and it turns your way in a particular way. ஒரு வசன பகுதி உங்களுக்கு காமிக்கணும்னா, Psalm 1 நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பகுதி தான். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவியின் வழியில் நில்லாமல், பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராம, இவன் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகல் அதில் தியானமாக இருக்கிறான். அந்த வசனம் எப்படி முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் செய்வது எல்லாம், நல்லா கவனிமா, உன் வாழ்க்கை யூ வாண்ட் டு ப்ராஸ்பர் இன் எவ்ரி திங் யூ டூ. நீ செய்கிற எல்லா காரியத்திலும் நீ வாய்க்கணும்னு விரும்புறியா? த பெஸ்ட் வே டு கெட் தட் இன் யோர் லைஃப் ஃப்ரம் காட். ஆண்டவர் உனக்கு அந்த காரியங்களை வாய்க்க செய்யணும்னா, எனக்கு ஒரு காரியத்தை கேளு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என் வழிகள் உமக்கு பிரியமாக இருக்கா? நான் உங்களை பிரியப்படுத்துகிறேன் ஆண்டவரே. என் கிளாஸில் எத்தனையோ பேர், எவ்வளோ பேர் வேறு மாதிரி இருக்கிறாங்க, என் ஆஃபீஸில் வேறு மாதிரி இருக்காங்க, ஆனால் நான் உண்மை பிரியப்படுத்துகிறேன்னா, நீ கர்த்தரை பிரியப்படுத்துவாய். ஆனால் நான் சொல்லுவேன், இந்த வசனத்தை நீ படிச்சின்னா, அந்த துன்மார்க்கர், பாவிகள், பரிகாசக்காரன், அவன் எல்லாரையும் விட்டு இவன் எழும்பி வர்றான் ஒருத்தன். இட்ஸ் அ பிக் மெஜாரிட்டி. கர்த்தருக்காக நீதிமான நிற்கிறது ஒரு மைனாரிட்டி தான். அந்த மெஜாரிட்டிலேருந்து எழும்பி வரும்போது எவ்வளோ பேர் அவனை பரிகாசம் பண்ணியிருப்பான், ஒதுக்கியிருப்பான், அவனுக்கு ஒருத்தர் பட்டம் கட்டியிருப்பான், அவனுக்கு ஏதாவது முத்திரை பதிச்சிருப்பான், ஓரம் கட்டியிருப்பான். நாம் அதை பற்றி கவலைப்படலை. கர்த்தருக்கு பிரியமானது என்ன? அதில் அவன் பிரியம் கொள்ளும்போது முடிவு என்னென்னா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆசாவுடைய லைஃப்பில் பாருங்கள், அவன் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும், தான் லைஃப்பை செட்ரைட் பண்ணும்போது ஆண்டவர் எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணார் பாருங்களேன். இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த பகுதியை நீங்கள் படிப்பீங்களான்னா, நீங்கள் இஃப் யூ கம் டு Second Chronicles 2 நாளாகமும்
14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானா, அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் என்ன செய்தது? வாய்த்தது. அவன் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும்னு அவன் தான் லைஃப்பை செட்ரைட் பண்ணும்போது வேதம் சொல்லுது, அவன் காரியம் என்ன செஞ்சுதான்? வாய்ச்சது. அவன் சின்ன ப்ராஜெக்ட் எடுக்கலை, பெரிய ப்ராஜெக்ட் எடுத்தான். அலங்கங்கள், மதில்கள், பூட்டுகள், கதவுகள் எல்லாம் கட்டி தேசத்தையே செட்ரைட் பண்ணணும்னு நினச்சான். ஆனால் அவன் யார் தெரியுமா? 10 கோத்திரங்கள் இல்லாமல் 2 கோத்திரம் வச்சு வாழ்கிற ஒரு ராஜா தான். ஆனால் அந்த காரியம் வாய்த்தது. God prospered him. See, you want to prosper in your ways? Delight in what God is pleased with. ஆண்டவருக்கு பிரியமானதில் நீ டிலைட் பண்ணி பாரு. ஆண்டவர் என்ன செய்வார்னா, உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஒருவேளை உன்னுடைய பர்சனல் லைஃப்பில், உன் ஸ்டடீஸில் எந்த காரியமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு காரியத்தில் முட்டுக்கட்டை போல் ப்ராஸ்பரே ஆகாமல் இருக்கா? இன்றைக்கி யூத் மீட்டிங்கில் ஆண்டவர் உன்னோடு பேசுகிறாரு. நீ ஒரு வாலிப பிள்ளையாக இருக்கலாம், நீ ஒரு வாலிப தம்பியாக இருக்கலாம். ஆர் யூ ட்ரைங் டு ஹோல்ட் ஆன் டு சம்திங் தட் இஸ் ப்ளீசிங் டு யூ, ஆர் யூ வாண்ட் டு லிசன் டு வாட் இஸ் ப்ளீசிங் டு காட்? உனக்கு பிரியமானதை பிடிச்சிட்டு நீ உட்காந்துருக்கிறியா, அல்லது கர்த்தருக்கு பிரியமானதை நீ யோசிச்சிருக்கியா? இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நிறைய காரியம் தடைப்பட்டு நிற்குது. அது ப்ராஸ்பரே ஆக மாட்டேங்குது. அந்த காரியத்தில் அதில் முன்னேறவே முடியலை. நீ எத்தனை முயற்சி எடுத்தாலும் அதில் ஒரு பிரேக்கேஜ் இருக்குது. அது காரியங்கள் பாதியில் நின்று போகுது. உன் வாழ்க்கையில் முட்டுக்கட்டையாக நிற்கிற காரியங்களுக்கு முன்பாக நிற்கும் போது, ஆண்டவர் ஏன் இது எனக்கு நடக்குது இப்படி? why am I failing in this? why am I not prospering in this? அந்த கேள்வி நீ கேட்கும்போது கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். இன்னைக்கு மாலையில் நீ என்னுடைய பிரியத்தை செய். delight yourself in the Lord and he will make things to come to pass. கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சி ஆயிரு. உன் காரியங்களை, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சி ஆயிரு. சங்கீதம் 37:4 இது சொல்லுது, delight yourself in God. உன் மேலே இல்லை, உன்னுடைய விருப்பங்கள் இல்லை. ஆண்டவரே, உன் மேலே நான் டிலைட் பண்ணுறேன். ஆண்டவரே, what is pleasing to you, Lord? Not what is pleasing to my friends, not what is pleasing to my eyes, not what is pleasing to my heart. உமக்கு ப்ளீஸிங்கான இதை எனக்கு காட்டுங்க சுவாமி. நம்ம பாடணும் பத்தியா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. அவருடைய பிரியத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்து பாரு, உன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கி மாலையில் ஒருவேளை ஒரு முட்டுக்கட்டையை போல் உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கிற சம்பவங்கள் உனக்கு புரியாத புதிராக நின்றுட்டு இருக்கும்போது, ஆஸ்க் அ கொஸ்டின், ஆர் மை வேஸ் ப்ளீஸிங் டு ஹிம்? Acknowledge him in all your ways and he will direct your paths. உன் வழிகளெல்லாம் அவர் செவ்வாய்ப்படுத்தணுமாமா? நீ உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவரை நினைத்து கொள்வதுனா என்ன? அவரை நான் பிரியப்படுத்த போகிறேன். அவருக்கு பிரியமானதையே நான் ஆசா செய்தது போல நான் செய்வேன். கர்த்தர் அந்த கிருபை நம் ஒவ்வொருவருக்கும் தயவாய் கட்டளையிடுவாராக. ஆண்டவர் அக்னாலேஜ் பண்ணுறது, எல்லா வழிகளிலையும் அவரை நினைத்து கொள்றதுன்னு அர்த்தம் என்ன? ஆசாவுடைய வாழ்க்கையில் 2வது ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கிறோம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானா, 14:11 வாசித்தீங்கன்னா, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். நான் இதில் முக்கியப்படுத்த விரும்புகிற 2 வார்த்தைகள் அந்த வசனத்தில் இருக்குது. நடு மையத்தில், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். உம்மை சார்ந்து கொண்டோம், உம்மை சார்ந்து கொண்டோம். லார்ட், for we depend on you. Acknowledging God, கர்த்தர்
கர்த்தரை நினைத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? முதலாவது நான் சொன்னேன், அக்னாலஜ் காட் பை டிலைட்டிங் இன் ஹிஸ் பிளஷர். அவருடைய பிரியத்தில் விருப்பம் கொள்வது தான் தேவனை நினைத்து கொள்வதுன்னு அர்த்தம். ரெண்டாவது, உன் வழிகளிலெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அக்னாலஜிங் காட் இஸ் டிபெண்டிங் ஆன் ஹிஸ் பவர். டிபெண்டிங் ஆன் ஹிஸ் பவர். அவருடைய வல்லமையின் மேல், அவருடைய சத்துவத்தின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய், உறுதி உள்ளவர்களாய் இருப்பது, அதையே சார்ந்து இருப்பது. பாருங்க, ஆசாவுடைய லைஃப்பில் வந்து சார்ந்து இருக்கிறது அப்படின்னா, அவன் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது கர்த்தரை சார்ந்து கொண்டான்னு பைபிள் போடலை. நீங்கள் வந்து அவனுடைய ஸ்டோரியை கொஞ்சம் படிச்சிங்கன்னு சொன்னால், அதே அதிகாரம் நம்ம வாசித்த 14ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு ஆர்மி அவன் ரெடி பண்ணானா. ஜூடா என்ற கோத்திரத்தில் மாத்திரம் 3 லட்சம் பேர் அவன் ஆயத்தம் பண்ணியிருக்கான். 3 lakhs வந்து ஒரு ஆர்மியை வந்து அவன் ரெடி பண்ணிட்டான். அதுக்கப்புறமா யூதா அப்படின்ற கோத்திரத்தாரை அவன் சேர்த்துட்டு, அவங்க எவ்வளோ பேர் பெஞ்சமின் கோத்திரத்தை வந்து சேர்த்து அவங்க வந்து 2,80,000 பேரை ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 6 லட்சம் சேனை வீரர்கள் இவன் கையில் இருக்கிறாங்க. இவர்களை பற்றி வேதம் சொல்லுகிறது, இவங்க யாருன்னு சொன்னால் அத்தனை பேரும் பலசாலிகளாக இருந்தாங்களாம். They were all mighty men of valor. அவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. He had a huge army. ஆனால் இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், எத்தியோப்பியன் ஆகிய சேரா என்பவன் ஒரு பெரிய சேனையோடு இவனுக்கு எதிராக வர்றான். He had an army with him. அவன் எத்தனை பேரோட வந்தான்னு சொன்னால் 10 லட்சம் பேரோடும் 300 chariotsோடு அவன் வர்றான். அவன் வரும்போது இவன் சொல்லலை, நான் ட்ரெயின்டு மென்னை வச்சுருக்கேன், எல்லாருமே மைட்டி மென் ஆஃப் வேலர், எங்களால் இந்த யுத்தத்தை சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு தன்னையே நம்பி அவன் முன்னால் போல. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே எங்களுக்கு துணை நெல்லும், நாங்கள் உண்மையே சார்ந்து கொள்வோம். we will trust in you. உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்வோம் ஆண்டவரே. we will put our dependence on you. மனுஷனுடைய கரத்தை நாங்கள் நம்ப மாட்டோம், எங்களுடைய ப்ராக்டிஸை நாங்கள் நம்ப மாட்டோம், எங்களுக்கு இருக்கிற ப்ரிவிலேஜஸை நாங்கள் நம்ப மாட்டோம், எங்களுக்கு இருக்கிற பவரை நாங்கள் நம்ப மாட்டோம். we will put our trust in you. உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த ராஜா என்ன செய்தான்னா, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இங்கிலீஷில் வந்து the word is used, கிங் ஜேம்ஸில் வந்து he cried unto God. இன்னொரு விதமாக சொன்னால், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டான் அர்த்தம். It was like a desperate cry. He said, Lord, I put my dependence on you. நான் முழுவதுமாக அவனை சார்ந்து கொள்கிறேன் ஆண்டவரே, முழுவதுமாக அவன் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட நான் முழுவதுமாக ஒப்பு கொடுத்தான். நான் சொல்லுவேன், கர்த்தரை நீ உண்மையை அக்னாலஜ் பண்ணுற அப்படின்னா, யூ ஹாவ் டு புட் யுவர் டிபெண்டன்ஸ் ஆன் ஹிம். நீ முழுவதுமாக எவ்வளோ கர்த்தரை நீ நம்புற? ஹவு மச் டு யூ டிபெண்ட் ஆன் ஹிம்? எல்லா காரியங்களும் நீ அவரை நம்புறியா? அல்லது நிறையா வேளையில் ஆண்டவரை வந்து ஒரு ரிசர்வ் டேங்க் மாதிரி வச்சுருக்கியா? எல்லாம் முடிஞ்சு ஒன்றுமே கைகூடி வராத போது கடைசியாக ஆண்டவரை நம்ம வந்து ஆர் வி கோயிங் டு ஹிம்? அல்லது ஒரு ஸ்பேர் டயர் மாதிரி, டயர் பஞ்சராக போச்சு, வேறு வழி இல்லை, அதை எடுத்து மாட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கடவுளை வச்சுருக்கியா? நான் எப்பவுமே சொல்கிறது போல், டு யூ யூஸ் காட் அஸ் அன் எமர்ஜென்சி நம்பர்? வேறு வழியே தெரியலன்னா எமர்ஜென்சி நம்பரை கிளிக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பட்டன்ஸை புஷ் பண்ணுறியா? ஆர் இஸ் காட் யுவர் டிபெண்டன்ஸ்? உன்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறாரா? உன்னுடைய காரியத்தில் நீ எந்த காரியத்தை எடுத்து செய்யும் போதும் வேர் டஸ் காட் கம் இன் டு த என்டையர் பிக்சர்? எப்போ நீ கர்த்தர் உண்மையாக நினைக்கிற? உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளுன்னு போட்டிருக்கு. எந்த நேரம் அவரை பற்றி நீ நினைக்கிற? ஒவ்வொரு நாளும் நீ எவ்வளோ நேரம் அவரை நினைக்கிற? உன்னுடைய ஒவ்வொரு எஃபர்ட்ஸ் இருக்கும் போதும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். சில பேருக்கு ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் தான் கடவுளை பற்றி ரொம்ப ஞாபகம் வரும் இல்லை? அவங்களுக்கு ஈஸியான சப்ஜெக்ட்ஸில் கடவுளை பற்றியே ஞாபகம் வராது. Only when they go through tough times, they always resort to God. Tough situations தான் ஆண்டவர் தேவை. நிறைய பேர் எல்லாத்தையும் தங்க பலத்தில், தங்க ஞானத்தில், புத்தியில் எல்லாம் இஷ்டம் போல் செஞ்சுட்டு அதில் ஒரு கிரைசிஸ் வர்ற வரைக்கும் கடவுளை தேடவே மாட்டாங்க. முடிவு என்னென்னா, ஐ டிட் இட் அப்படின்னு காட்டுறதுக்காக. பட் கிரைசிஸ் வந்த உடனே ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும், எனக்கு உதவி செய்யும். ஆனால் இவ்வளோ நாளும் somehow we forgot him. ஏன்னா நம்ம என்ன நினச்சிட்டோன்னா, என்னுடைய யுக்தியினால், என்னுடைய பக்தியினால், என்னுடைய ஞானத்தினால, என் அனுபவத்தினால இதை நான் செஞ்சுருவேன், இதை முடிச்சிருவேன், இதை சாதிச்சிருவேன், இதை நடத்தி காமிச்சிருவேன்.
அக்னாலஜ் ஹிம்னா என்ன தெரியுமாப்பா? இன் ஆல் யுவர் வேஸ் அக்னாலஜ் ஹிம். எலியேசர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு சர்வெண்ட். இன்ஃபேக்ட் அவன் எவ்வளோ தூரம் வேல்யூபுளாக அந்த வீட்டுக்கு இருந்தான்னு சொன்னால், ஏப்ரஹாமுக்கு வந்து பிள்ளை இல்லைன்னு சொன்னோன்னு ஒரு பெரிய வெள்ளியும் பொண்ணுமுள்ள சீமான், ஒரு பெரிய ரிச் மேன், ஹியூஜ் வெல்த். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போய், என் வீட்டில் எலியேசர்னு ஒருத்தர் இருக்கான், அவன் இங்கே தான் என் வீட்டில் தான் பிறந்தான், என் பையன் மாதிரி அவன் வேலைக்காரன், ஆனால் பரவாயில்ல, அவன் என் பிள்ளையாக இருக்கட்டும், லெட் ஹிம் பி மை ஹேர், அவன் என்னுடைய சுதந்திர வழியாக மாறட்டும், என் சொத்தெல்லாம் அவனுக்கு எழுதி கொடுத்துட்றேன், அவன் வந்து உமக்கு முன்பாக என்னுடைய சுதந்திர வழியாக இருப்பானாக. அப்போ எந்த அளவுக்கு எலியேசரை ஏப்ரஹாம் மதிச்சிருந்தார் பாருங்க. அவ்வளோ ஒரு சீனியரான ஒரு சர்வெண்ட், அவ்வளோ மரியாதை உள்ள ஒரு சர்வெண்ட்டு, அவ்வளோ கனப்படுத்தப்பட்ட ஒரு சர்வெண்ட். ஆனால் அந்த மனுஷன்ட்ட ஆபிரகாம் வந்து தான் பையன் ஈசாக்குக்கு வந்து பெண் தேடுறதுக்காக ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கையில் கொடுத்து, கேமல்ஸு, அவனுக்கு கோல்டு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறார். போய் என் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டு வா அப்படின்னா, அவன் சொல்லலை, எங்கள் மாஸ்டர் யாரையுமே நம்பாமல் என்ன தான் நம்பினார், நம்ம சும்மாவாக நம்புவார், நம்மளை போல் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குமே இல்லை அப்படின்ட்டு தைரியமாக போகல. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? போகிற வழியில் ஜோம் பண்ணானா, ஆண்டவரே உம்முடைய தூதனை அனுப்பி என்னை நேர்வழியாக நடத்துங்க சுவாமி. அங்கே போய் கிணத்தருகே நிற்கும்போது அந்த பெண்கள் தண்ணீர் மொள்ள வரும்போது, இதில் யார் நல்ல பொண்ணுன்னு நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவராக கண்டுபிடிக்கல. வேணும்னு சொல்லுது, அங்கே போய் நின்று ஜோம் பண்ணானா, ஆண்டவரே நீர் காட்டுகிற பிள்ளைய என் எஜமானுடைய பையனுக்கு நான் கொண்டு போகணும், எனக்கு இந்த அடையாளத்தின் மூலமாக எனக்கு காண்பியும். அப்படியே கர்த்தரை ட்ரஸ்ட் பண்ணான். He did not trust his eyes. He did not trust his education. He did not trust his experience. அவன் கர்த்தரையே ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணான். நீங்கள் எனக்கு காமிங்க சுவாமி, நீங்கள் எனக்கு வழிகாட்டுங்க சுவாமி. கர்த்தர் கரெக்டாக அவனுக்கு காமிச்சார்பார். கரெக்டாக அவனுடைய ஜபத்தை கேட்டு ஆச்சரியமாக அவனை கொண்டு போனார். அவன் அறியாத பாதைகளில் கர்த்தர் அவனை வழி நடத்திட்டு போனார். உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், டிபெண்டிங் ஆன் காட் ஃபார் எவ்ரி திங், ஃப்ரம் த ஸ்மாலஸ்ட் பிட் டு த மோஸ்ட் சீரியஸ் ஸ்டஃப். சின்ன காரியத்திலிருந்து மிக முக்கியமான காரியங்கள் வரைக்கும் நீ ஒவ்வொன்றுக்கும் கர்த்தரை சார்ந்து கொள்கிற ஒரு பழக்கம் உனக்கு இருக்குமானால், நிச்சயமாக நான் சொல்லுவேன், தட் இஸ் வேர் யூ வில் பி ஏபிள் டு சே, ஐ ஹாவ் அக்னாலஜ் காட் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அக்னாலஜ் பண்ணுறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ப்ரொஃபஸர் வந்து, நான் பைபிள் ஸ்கூலில் படிக்கும்போது, அவர் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அவர் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருந்தார் லண்டனில். அவர் வந்து எப்போல்லாம் அவர் வந்து லண்டனுக்கு வந்து சென்னையிலேருந்து தான் அவர் போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவார்னா, எங்கள் காலேஜில் தான் அவர் ரெஜிஸ்ட்ராராக இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, சென்னைக்கு இங்கே வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷன் அப் பண்ணிவிட்டு, நாங்கள் வந்து அவர் என்ன பண்ணுவோன்னா கொண்டு போய் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுவோம். திஸ் ஹேப்பன்ஸ் ஆல்மோஸ்ட் அடிக்கடி அவர் அப்படி போயிருக்கிறார். எங்கே ட்ராவல் பண்ணாலும் யூஸ் டு கம் ஹியர், ஃப்ரெஷன் அப் பண்ணிவிட்டு திருப்பி யூஸ் டு ட்ராவல் டு லண்டன். திருப்பி வரும்போது அதே போல் என்ன பண்ணுவார்னா, வந்துட்டு திருப்பி அவர் ஊருக்கு போகிறது இங்கே தான் அவருக்கு நடுவில் மீட்டிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும். ஸோ யூ கேன் ஃப்ரெஷன் அப் டு எவ்ரி திங் அண்ட் தென் கோ. அவர் ஒரு முறை இங்கே வந்திருந்த போது, ஒரு நாள் நான் அவரை ட்ராப் பண்ணுறதுக்கு நான் ஏர்போர்ட்டுக்கு நான் கூப்பிட்டு போகும்போது, அவர் ஒரு காரியம் வந்து சொன்னார் என்கிட்ட. அவர் எனக்கு சொன்னது, எனக்கு நான் அப்போது ஐ வாஸ் யங்கை, அப்போது எனக்கு சொன்னது என் மனசு ரொம்ப பதிஞ்சுது. அவர் சொன்னார், கேப்ரியல் உங்கள் வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஒரு காரியம் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னு கேட்டால், நான் ஒவ்வொரு முறை நான் வந்து லண்டன்லேருந்து வரும்போதோ அல்லது லண்டனுக்கு போகும்போதோ உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு நான் சூட்கேஸை வச்ச உடனே உங்கள் டேடி ரூம்லேருந்து வெளியே வரும்போது ப்ரைஸ் லார்ட்னு சொல்லிட்டு உடனே கண்ணை மூடி ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே சுகமாய் கொண்டு வந்து சேர்த்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்வாங்க. கிளம்பும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு கிளம்புவாங்க. அது எனக்கு ஒரு பெரிய காரியம், என் ஹார்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பழக்கம் எனக்கு கிடையாது. நான் வந்த உடனே சூட்கேஸ் வச்சு எல்லாரையும் விசாரிக்கிறதுல நான் என் கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் எந்த அளவுக்கு அவங்க ஆண்டவரை அக்னாலஜ் பண்ணுறாங்க அப்படின்றது என்ன தெரிஞ்சதுன்னு சொன்னால், கதையெல்லாம் அப்புறமா பேசலாம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். லெட்ஸ் ப்ரே ஃபர்ஸ்ட். பத்திரமா கொண்டு வந்த ஆண்டவருக்கு முதலாவது நன்றி சொல்லுவோம். கிளம்புறதுக்கு முன்னால் என்னெல்லாம் எடுத்து வச்சோன்னு பார்த்துட்டு நம்ம உடனே வண்டி வேகமாக ஏறுறதுக்கு முன்னாடி ஐ வில் ப்ரே. எந்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் ப்ரே. நான் நினைக்கிறேன் அந்த பழக்கத்தை அப்பா வந்து இன்னும் வச்சுருக்காங்க. ஒரு காரில் ஏறி உட்காந்தாங்கன்னா வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணாமல் கிளம்ப மாட்டாங்க. அந்த பழக்கம் எங்களுக்கும் வந்திருக்கு. ஈவன் வென் வி ஸ்டார்ட், ஒரு ப்ரேயர் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணுறதில்ல. எங்கள் டிரைவர்கிட்ட நான் சொல்லுவேன்,
வண்டியை நீ காலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ப்ரேயர் பண்ணு. ஜோம் பண்ணால் வண்டி எடுக்காத. நான் சொல்லுவேன், இது மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதி வரும்போதும் a prayer. Lord, I depend on you. I trust on you, Lord. உண்மையாகவே சிலவிடலாம் ஒவ்வொரு வாரமும் நீ ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிச்சின்னா அதே சப்ஜெக்ட் அந்த வாரம் ஃபுல்லாக ஒரு 15 செஷனில் பேசணும், சேம் டாபிக். பிகாஸ் ஐ ரன் வித் தட் ஃபார் 15 ஸ்கூல்ஸ். அப்போ இட்ஸ் ஸோ ஈஸி டு ஜஸ்ட் கோ அண்ட் பிக் அப் த மைக் அண்ட் ஜஸ்ட் ஸ்டார்ட். இட்ஸ் வெரி ஈஸி ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு 2 செஷனுக்கு அப்புறமா மனப்படம் ஆயிடும் அது அப்படியே. யூ நோ வேர் டு ஸ்டார்ட், வாட் காமெடி டு சே, எந்த பாயிண்டில் பஞ்ச் கொடுக்கணும், எல்லாமே மனப்படம் ஆயிடும். இட்ஸ் ஆக்சுவலி ஈஸி. இங்கே பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டூயிங் இட். இட்ஸ் அ நியூ சர்மன் ஃபார் மீ. பட் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா இட்ஸ் மை ஃப்ரீ வே தான். ஐ நோ ஹவு டு ஹேண்டில் த சப்ஜெக்ட். அதில் ஃபஸ்ட்டு 2 செஷனுக்குள்ளே என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அத்தனையும் கரெக்ட் பண்ணிடுவேன். எது ஒர்க் ஆகுது, எது ஒர்க் ஆகல, எந்த ஜோக்கு சிரிச்சாங்க, எது ஜோக் சிரிக்கிறாங்க, எதை மைனஸ் பண்ணணும், எதை ப்ளஸ் பண்ணணும், எந்த கதை பெட்டராக இருக்கும், எவ்ரி திங் யூ கேன் ஆக்சுவலி ஃபைனலைஸ் வித் 2 classes. ரொம்ப ஈஸியாக. அண்ட் தென் யூ ஆர் ஆன் அ ஃப்ரீ வே தான். பட் இன் ஸ்பைட் ஆஃப் தேட், ஈவன் இஃப் யூ டு த 15th class, I have made it a point that before I start, I pray, Lord, எல்லாமே எனக்கு மனப்பாடமாக தெரியும். I don't even have to look back at the slides. The slides have to follow me. ஆனால் I need your grace. I need your wisdom. I need your strength. நான் சொல்கிறேன், அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலையும் put your dependence on God. அது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இன்வாலண்ட்ரி ஆக்ஷன் மாதிரி இருக்கணும். வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வேகமாக ஓடி வர்றதில்ல. ஸ்டாண்ட் அண்ட் சே a prayer. Lord, நான் இன்றைக்கி வெளியே கிளம்பி போகிறேன், என்னை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு உங்களுடைய பாதுகாப்புக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி. ஸ்கூலில் போய் உன் பேக்கை வைக்கிறேன், மடன்னு பேசுகிறதுக்கு முன்னாடி சே a small prayer. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர். ஒரு சப்ஜெக்டை நீ ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர். உன் வாழ்க்கையில் அந்த பழக்கத்தை வச்சு பாரு. புட் யுவர் டிபெண்டன்ஸ் ஆன் காட் இன் எவ்ரிதிங். உன் வாழ்க்கையை மாறுறது நீ பார்ப்ப. சென்னையில் கெல்லிஸில் வந்து ஒரு டாக்டர் இருந்தார். அவர் இறந்துட்டார். ரொம்ப வயசான ஒரு மனுஷன், வெரி ஓல்ட் மேன். ஐ ஃபர்காட் ஹிஸ் நேம். அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐ டாக்டர். அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு மனுஷன், வயசான வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் மேன். அவரை வந்து நான் ஒரு 2 times நான் வந்து அவர்கிட்ட போயிருக்கிறேன். நான் என்னுடைய மாமா அவர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காரு என்னுடைய கண்ணு டெஸ்ட் பண்ணுறக்கான சின்ன வயசில் இருக்கும்போது. அவர்கிட்ட போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ சீன், எத்தனையோ thousands of ஆப்ரேஷன்ஸ் அவர் பண்ணியிருக்கிறாரு. லிட்ரலாக லேக்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் அவர் பார்த்துருப்பார் நினைக்கிறான். அப்போவுமே அவர் 80-82 வயசு இருந்தார். வெரி ஓல்ட் மேன். அவர் என்ன பண்ணுவார்னா, உள்ள பேஷண்ட் வந்தோடனே அவங்கள உட்கார சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வந்து நிற்பார். நின்றுட்டு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே கண்ணை மூடி ஒரு ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பார். அமைதியாக அப்படியே அமைதியாக இருப்பார். 1 minute யூஸ் டு ப்ரே. பேர் என்னன்னு கேட்பார். அப்புறமா அப்படியே ஒரு 1 minute ப்ரேயர் பண்ணுவார். ப்ரேயர் பண்ணிட்டு அவர் டேபிள் மேலே ஒரு ட்ராக்ட் வச்சுருப்பார். காட் லவ்ஸ் யூன்னு ஒரு ட்ராக்ட் வச்சுருப்பார். அந்த ட்ராக்ட் எடுத்து கொடுப்பாரு. இதை வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பார். நான் அசந்து போயிருக்கேன் அதை பார்த்து. அவர் எத்தனையோ ஆப்ரேஷன்ஸ் பண்ணவர், எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மனுஷன். பட் எவ்ரி பேஷண்ட் he sees, he always prays. அது அர்த்தம் என்ன தெரியுமா? ஐ எம் நாட் ட்ரஸ்டிங் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஐ எம் நாட் லெட்டிங் மை எஸ்டர்டே கைட் மீ. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னுடைய ஃபவுண்டேஷன் கிடையாது. காட் இஸ் மை ஃபவுண்டேஷன். நான் அவரை சார்ந்து கொள்கிறேன். இன்றைக்கி எத்தனை பேருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட ஜெபம் பண்ணுற பழக்கம் இல்லை தெரியுமா? சாப்பிட்ட பிறகு தான் ஞாபகம் வருது, ஓ ஜெபம் பண்ணாமல் சாப்பிட்டோமோ இல்லை. அந்த பழக்கம் கூட யங் பீப்புளுக்கு நீ இல்லாமல் போனது ரொம்ப வேதனை. Say a prayer. In everything you do, every time you study, every time you leave your house, இந்த ஆண்டவர் மேலே உன் டிபெண்டன்ஸை வைக்கிறத வந்து உன்னுடைய செகண்ட் நேச்சராக மாற்றிடு. அது யாரும் சொல்லக்கூடாது. உங்கள் வீட்டில் இப்படி பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடாது. செகண்ட் நேச்சர். லார்ட், ஐ ட்ரஸ்ட் இன் யூ, ஐ கிவ் மை டைம் டு யூ. நான் சொல்கிறேம்மா, நீ ஒவ்வொரு காரியத்தையும் இல்லை, ஒவ்வொரு முறை நீ வீட்டை விட்டு நீ கிளம்பும்போது ஆண்டவருக்கும் வழிகளை ஒப்பு கொடுத்து அவரை ரெக்கக்னைஸ் பண்ணி அவரை நீ வந்து அக்னாலேஜ் பண்ணி ஒரு ஜோம் பண்ணிட்டு போயேன். நிச்சயமாக தப்பு செய்யறக்கா நீ ஜோம் பண்ணிட்டு போக மாட்டேன். அதுவே உன்னை பல பாவங்களுக்கு என்ன பண்ணிடும், உன்னை விலக்கி காத்துரும். ஐ ரியலி திங்க்
இஃப் யூ ஹேவ் த ப்ராக்டிஸ் ஆஃப் ப்ரேயிங் பிஃபோர் யூ லீவ் யுவர் ஹவுஸ், ஆண்டவரே என் ஃப்ரெண்டோட ஊரை சுற்ற போகிறேன், ஜோம் பண்ண தோணுமா? அங்கேயே ஆண்டு கொடுப்பார் தலைமையிலேயே, நீ போகிறது சரியா, அங்கேயே ஒன்று நிறுத்திடுவார் ஆண்டவர். யூ கம் அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். இல்லை ஆண்டவரே டியூஷன் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன், அப்படி ஜோம் பண்ண முடியுமா? ஆனால் நீ ப்ரேயர் பண்ணுற ஒரு பழக்கமாக இருக்குன்னு வச்சுக்க, உன் வாயிலிருந்து பொய்யே போயிடும். தேவையில்லாத காரியங்களை நீ செய்ய மாட்ட, தேவையில்லாத காரியங்களை ஈடுபடவே மாட்ட. ராத்திரி நீ படுக்கும்போது, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் என்னை காத்ததுக்காக நன்றி, ஏதாவது வேதனை உண்டாக்கின வழி என் வாழ்க்கையில் இருந்து அதை நீர் சீர்படுத்தும் சுவாமி, தெரியாமல் நான் ஏதாவது பேசியிருந்தேன், நான் நினச்சிருந்தேன், நான் மன்னி ஆண்டவரே. அந்த ஜெபம் பண்ணுற பழக்கம் வச்சுக்கேன், ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி உன் ஹார்ட்டை நீ செட்ரைட் பண்ணிவிடுவேன். அந்த ராத்திரி உனக்கு தேவையில்லாத இமேஜினேஷன்ஸ் வராது. நாளைக்கு என்ன பண்ணலாம், என்ன பொய் சொல்லலாம், என்ன திருட்டுத்தனம் பண்ணலாம், இதெல்லாம் மனசுலேயே வராது. பிகாஸ் யூ டோன்ட் கிவ் பிளேஸ் ஃபார் த டெவில். ஏன்னா நீ என்ன பண்ணுறேன்னா, ஐ அக்னாலேஜ் காட். என் டைம் ஃப்ரேமில் ஆண்டவரை கொண்டு வரேன், எல்லா இடத்துலையும் கொண்டு வரேன். இன்றைக்கி சில பேர் எங்கேயாவது போய் பண்ணுறதெல்லாம் மாட்டிக்கிட்டு எங்கேயாவது பட் ஆண்டவரே ரெஸ்கியூ மீ லார்ட், தயவுசெய்து காப்பாற்ற ஆண்டவரே, என்னை வெட்கப்படுத்திடாத ஆண்டவரே, அவமானமாக போயிடக்கூடாது, எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது சாமி, நான் என்ன வேணால் செய்கிறேன், 100 தேங்காய் கூட உடைக்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்ச தோலை உரிச்சிருவார், அவருக்கு மட்டும் தெரியாமல் என்னை நீங்கள் பாதுகாத்துக்கிடுங்க. நான் அடுத்த 1 வருஷம் நான் யூத் ரிவைவல் மீட்டிங் ரெகுலராக போயிடுறேன், வேணால் சாட்சி கூட எழுதி தரேன். இப்படி இல்லை ஆண்டவரை தேடுறது. புட்டிங் யுவர் டிபெண்டன்ஸ் ஆன் ஹிம் இன் எவ்ரிதிங். இந்த ஆசா என்ன செஞ்சான்னா, அவ்வளோ பெரிய ஆர்மி அவனுக்கு இருந்தால் கூட கர்த்தரை டிபெண்ட் பண்ணான், கர்த்தரை டிபெண்ட் பண்ணான். அதோட முடிவு என்ன தெரியுமாமா? See, when you put your delight in his pleasure, God makes you prosperous. இல்லை, அதான் நம்ம படித்தோம். ரெண்டாவது, if you depend on his power, அவருடைய வல்லமையின் மேல் நீ சார்ந்து கொள்வாயானால் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 13ஆம் வசனம் நடு மையத்தில் வாசிக்கிறோம், எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள், கர்த்தரும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். ஒரு அர்த்தம் என்னன்னா, when you acknowledge God and you depend on his power, அவருடைய வல்லமையின் மேல் நீ சார்ந்து கொள்வாயானால் அவர் என்ன செய்வார்னா, உன் வாழ்க்கையை அவர் செழிப்பாக்குவார். he will progress you, he will make you progress in everything. முன்னேற பண்ணுவார். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆசா கர்த்தரை நம்பினதுனால வேதம் சொல்கிறது, அவன் முன்னாடி இந்த ஆர்மி இவனோட டபுள் மடங்கான கூட்டம் அவங்களுக்கு இருந்துச்சு. இல்லை, டபுள் மடங்கு. இவன் மொத்தமாக 5,80,000 பேர் இவங்ககிட்ட இருக்காங்க. அவனுக்கு எதிரில் இருக்கிற கூட்டம் கிட்டத்தட்ட 10,00,000 பேர். ஆல்மோஸ்ட் டபுள். இவனுக்கு இருக்கிற பவரை விட டபுள் பவர் அவங்க மேன் பவர் அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் முடிவு எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, they pursued them, they plundered them, they pulled off a great victory. 3 words. They pursued them. அவங்கள பின்னாலே விரட்டி அடித்தாங்க. ரெண்டாவது, they plundered them, அவங்கள கொள்ளை அடித்தாங்க. மூன்றாவது, they pulled off a great victory. ஒரு பெரிய வெற்றியை அவங்க திரும்ப எழும்ப முடியாத அளவுக்கு எடுத்தாங்க. அதில் ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வல்லமையின் மேல் அவன் சார்ந்து கொண்டதுனால, அந்த வார்த்தையில் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்குது. 13ஆம் வசனத்தில், எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தாங்க. எப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். அதாவது ஆசா தன்னுடைய ஆர்மி ஹாஃப் ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு போகிறாரு. ஆனால் அந்த ஸ்ட்ரென்த்தை டபுளாக மாற்றினது யார் தெரியுமா? கர்த்தருடைய சேனை அவனோட சேர்ந்துருச்சு. God made up for what was lacking. அவனுக்கு என்ன குறைவாக இருந்துச்சோ அதை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? நிரப்பிட்டு இவனை விட டபுள் மடங்கு ஸ்ட்ரென்த்தாக இருந்தவனை மேற்கொள்ள பண்ணார். உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமையின் மேலே டிபெண்ட் பண்ணும்போது நம்முடைய வீக்னஸஸில் அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன செய்யும்னா பூரணமாய் விளங்கிடும். இட் வில் ஃபில் அப். அதனால தான் பவுல் சொல்வார், நான் பலவீனனாக இருக்கும்போது கூட பலவனாக இருக்கிறேன் தெரியுமா, என்னுடைய பலவீனத்தில் தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே. இன்றைக்கி மாலையில் பாருமா, உன்னை கர்த்தர் உன்னோட வழிகளை நடத்தணுமா, உன் வழியை ப்ராஸ்பரிட்டியில் நடத்தணுமா, செழிப்பான இடத்துல உன் நடத்தணுமா, நீ செய்கிற எல்லாத்துலேயும் முன்னேற பண்ணணுமா, அக்னாலேஜ் ஹிம். அக்னாலேஜ் ஹிம். 2 காரியங்களை கவனித்தோம். அக்னாலேஜ் மீன்ஸ் டிலைட்டிங் இன் ஹிஸ் ப்ளஷர், அவருடைய பிரியத்தில் சந்தோஷப்படுறது. ரெண்டாவது, அவரை நினைத்து கொள்றதுனா டிபெண்டிங் இன் ஹிஸ் பவர்,
அவருடைய வல்லமையின் மேல் சார்ந்து கொள்வது. கடைசியாக அக்னாலஜிங் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? 2 நாளாகமும் 14:4 வாசித்து பாருங்கள். 14:4 வாசித்தீங்கன்னா, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தான் என்று பார்க்குறோம். வாட் டஸ் தட் மீன்? அக்னாலஜிங் காட். ஆசா கர்த்தரை வந்து நினைவு கூர்ந்து, அவங்க மூதாதையர் செய்யாத இவன் செஞ்ச காரியம் வித்தியாசமாக என்ன செஞ்சான்னு கேட்டிங்கன்னா, தேர்ட் ஒன், அக்னாலஜிங் காட் பை டிக்ளேரிங் ஹிஸ் ப்ரிசெப்ட்ஸ். அவருடைய வசனத்தை, அவருடைய நியாய பிரமாணத்தை, கட்டளைகளை அவன் என்ன செய்தான்னா தேசம் முழுவதுக்கும் கற்பித்தானாம். He declared the precepts of God. ஆண்டவருடைய வார்த்தையை தேசம் முழுவதும் பரம்ப பண்ணினான். அவங்க முன்னாடி இருக்கவங்களாம் அதை செய்யலை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எதை தான் வந்து ப்ரொலிஃபரேட் பண்ணாங்க, எதை தான் பரப்புனாங்கன்னு கேட்டால், அந்நிய தேவனுடைய தோப்புகளையும் விக்கிரகங்களையும் அதிகப்படுத்தி எல்லா இடத்துலையும் பரம்ப வச்சாங்க. ஆனால் இந்த ஆள் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும்னு நினச்சவொடனே அவன் என்ன செஞ்சான்னா, கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லி அதை ப்ரொக்ளைம் பண்ணான். He proclaimed the word of God. ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்கும் டிக்ளேர் பண்ணான். நான் ஒன்று சொல்லட்டுமாப்பா, அக்னாலஜிங் காட் இன் யுவர் லைஃப், உன் வழிகளிலெல்லாம் கர்த்தரை நினைத்து கொள்வது அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? இட் இஸ் ஆக்சுவலி டிக்ளேரிங் த குட் நியூஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவனுடைய நற்சுவிசேஷத்தை எல்லார் இடத்துல நீ எவ்வளோ சொல்கிறியோ அவ்வளோதான் நீ யாருன்னா கர்த்தரை நீ உன் வாழ்க்கையில் நினைவு கூறுறன்னு அர்த்தம். பாரு, பைபிள் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால், சொல்லுங்க கொஞ்சம் பேசியா சொல்லுங்களேன், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ இருதயம் வந்து கர்த்தரை வந்து அக்னாலஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருச்சு அப்படின்னா வாய் என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? கர்த்தரை பற்றி எல்லாத்தையும் பேசும். ஆசா வந்து ராஜாவாக இருந்ததுனால, ஐயோ நம்ம இந்த வேலைலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவன் அமைதியாக இல்லை. அவன் என்ன செஞ்சான்னா, he declared to everyone who God is. எல்லாரும் படிக்கட்டும், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், ஆண்டவரை பற்றி எல்லாரும் அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அவன் விரும்பினான். நான் சொல்லுவேன், உன்னுடைய வாழ்க்கையில் நீ கர்த்தரை அக்னாலஜ் பண்ணுற ஒரு பிள்ளை, கர்த்தரும் வழிகளை நடத்தணும், செவ்வாய்ப்படுத்தணும் அப்படின்னா ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவர் உன்னை அவருடைய வார்த்தையை நீ எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். God wants you to be someone who will declare the word of God to everyone. நீ சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நீ அமைதியாக இராதபடி கர்த்தருடைய நாமத்தை எல்லா இடத்துலையும் நீ போய் சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்ம எல்லாரும் கொடுத்த கட்டளை என்னன்னு கேட்டீங்கன்னா, இஃப் யூ கம் டு Matthew chapter 28 verse 19 to 20 நீங்கள் வாசிப்பீர்களானா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். He said, teach everyone. Teach them the principles of God. தேவனுடைய பிரின்சிபிள்ஸ், அவருடைய ப்ரிசெப்ட்ஸ், அவருடைய வார்த்தையை டீச் பண்ணு. எல்லாருக்கும் போய் சொல்லு, எல்லாருக்கும் போய் டீச் பண்ண, உலகமெங்கும் போய் சொல்லு. இந்த ஆசா என்ன செஞ்சான்னா, இப்படி கர்த்தருடைய வார்த்தையை எல்லாருக்கும் சொல்கிறக்கு அவன் வெக்கப்படவே இல்லை, அவன் தயங்கவே இல்லை. இன்ஃபேக்ட் ஆண்டவன் உனக்கு வெளிப்படுத்தின போது, இப்படி ஒரு தீர்க்கதரிசி, ஒரு போதகன் தேவைன்னு சொன்ன உடனே அவன் ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுக்கு நான் போதிக்கிறேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க ஆரம்பித்தான். அதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 9ஆம் வசனத்தை வாசிப்பீங்களானா, வேதம் சொல்லுது, அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் இருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் தேர்ந்தாங்க. அப்போது see, when you declare the precepts of God, நீ ஆண்டவருடைய வார்த்தையை டிக்ளேர் பண்ணும்போது நடக்கிற ஒரு காரியம், அது அவுட்கம் என்னன்னு சொன்னால், God's presence is with you. கர்த்தருடைய சமூகம் உன்னோடு இருக்க ஆரம்பிக்குது. அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் அவனோடு இருக்கிறதை ஜனங்கள் கண்டாங்க. எப்போன்னு சொன்னால், he began to declare the word of God. நான் சொல்கிறேன்ப்பா, நிறைய யங் பீப்புள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப தயங்குறீங்க. யாராவது நம்மளை கிண்டல் பண்ணிடுவாங்களா, யாராவது நம்மளை மோசமாக பேசிடுவாங்களா, ஏதாவது பரிகாசம் பண்ணிடுவாங்களா, யாராவது ஒதுக்கி வச்சுருவாங்களான்னு பயப்படுறோம். ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ் உன் வாழ்க்கையில் வெளிப்படுற இடமே எங்கன்னு கேட்டினா கர்த்தருடைய வார்த்தை உன் வாயில் வரும்போது தான்.
The moment you start to speak the word of God, His presence comes and fills you. In fact, Matthew 28ல வாசித்த அதே வசனத்தை திரும்ப வாசித்து பார்த்தீங்கன்னா, உலகமெங்கும் போங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா சீஷராக்குங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா நான் கற்பித்த யாவை அவர்களுக்கு என்ன செய்யுங்க, உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி உடனே அடுத்த வசனம் ஆண்டு சொல்கிறாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். நான் உங்களோடு இருக்கிறேன். I am with you. யாரோட ஆண்டவர் இருக்கிறான்னு சொன்னால், people who are actually willing to go out and speak about Jesus. இயேசுவை பற்றி பேச ஆரம்பிக்கிறான் பாரு, அவனோட யார் வர்றானா, God's presence அவனோட இருக்கு. The moment you declare the good things of God, the presence of God fills you. நான் சொல்லுவேன், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதை கண்டுபிடிப்பாங்க. ஆரம்பத்தில் ரெசிஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்ச நாள் கண்டுபிடிப்பாங்க, இவனை ரெசிஸ்டே பண்ண முடியலையே, there is something about him. There is something about him. அவனை பற்றி ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது, அந்த பிள்ளைகிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது. The moment they say something, நம்ம சும்மா கிண்டலுக்கு பரிகாசத்துக்கு நம்ம பேசிட்டா கூட, there is something so different about them. நான் சொல்லுவேன், அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொன்னால், தம்முடைய வார்த்தையை சுமக்கிற பிள்ளைகளோட கர்த்தர் தம்முடைய சமூகத்தை வந்து அனுப்புகிறார். I will be with you. நான் உன்னோடு இருப்பேன். தம்பி தங்கச்சி, உன்னுடைய கிளாஸில், உன்னுடைய ஆஃபீஸஸில், நீ இருக்கிற இடங்களில் ஆண்டவருடைய டேஞ்சிபிள் ப்ரெசன்ஸ் உன் வாழ்க்கையில் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்தணும் நீ விரும்புறியா? கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு நீ தயங்காத, வெக்கப்படாத. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நாமத்தை குறித்து நீ மனுஷன் முன்னாடி வெளிப்படுத்துவ நீ வெக்கப்படுவாயானா, என்னுடைய தேவ தூதர்களுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக உன் பேரை சொல்கிறதுக்கு நானும் வெக்கப்படுவேன்னு சொன்னார். இந்த கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். சுற்றிலும் பயங்கரமான அக்கிரமம், பாவம், பொல்லாத காரியங்கள் எல்லா இடத்துலையும் பரம்பி வருது. அந்த இடத்துல நீ ஆண்டவருக்காக வெளிச்சமாக, கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக, கர்த்தருடைய பிள்ளையாக, கர்த்தருடைய போதகனாக நீ எழுப்பி கர்த்தருடைய வார்த்தையை நீ உதிர்க்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும். God's presence will be there with you. இன்றைக்கி கிளாஸ் ரூம்ஸில், பஸ் ஸ்டாண்ட்ஸில் ஒவ்வொருத்தம் பண்ணுற அக்கிரமம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அவனுடைய செல்ஃபோன்ஸில் அவன் எவ்வளோ கேவலமான காரியங்களை எல்லாரும் பார்க்குற நேரம் அவன் என்ன பண்ணுறான்னா ஷேர் பண்ணுறான். ஆனால் நீ ஒரு பிள்ளை அங்கே நிற்கும் போது, டிக்ளேர் த வேர்ட் ஆஃப் காட். நீ கர்த்தருடைய வார்த்தையை நீ தைரியமாக சொல்லும் பொழுது, அந்த பிசாசின் வல்லமைகளுக்கு எதிராக எதிர்த்து நிற்கும் வல்லமையை தேவ பிரசன்னம் உனக்கு தரும். யூ வாண்ட் த பிரசன்ஸ் ஆஃப் காட் வித் யூ. நீயும் போய் அவங்களோட உட்காந்து எட்டி பார்த்துட்டு இருக்காத, அவங்கள பார்த்துட்டு அவங்களோட பேசிகிட்டு இருக்காத, அவன் அடிக்கிற மோசமான ஜோக்ஸுக்கு சிரிச்சிட்டு இருக்காத. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படியான வெளிச்சத்தை கொடுக்குற வசனத்தை கர்த்தர் இருதயத்தில் வச்சிருக்கிறாரு. அதை எடுத்துகிட்டு போய் உன்னுடைய நண்பர்களுக்கு போய் சொல்லு, தேவ பிள்ளைகளுக்கு போய் சொல்லு. உன் கிளாஸ் ரூமில் நீ வந்து கர்த்தரை அறிவிக்கிற ஒரு பிள்ளையா இரு. நீ யாரா இருப்ப தெரியுமாமா? A person with the presence of God. கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிற ஒரு பிள்ளையாய், தேவ சமூகத்தை, பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு பிள்ளையாய் இருப்பாய். கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்னுடைய 12th ஸ்டாண்டர்ட் நாங்கள் முடித்து 25 இயர்ஸ் ஆச்சுன்னு சொல்லி ஒரு செலிப்ரேஷனை வந்து என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து வச்சுருந்தாங்க. இங்கே க்ரீன்ஃபீல்ட்ஸில் there was a whole day celebration, சண்டே. அதுக்கு ஃபுல் டே என்னால் போக முடியல. ரொம்ப என்ன தொந்தரவு பண்ணாங்க, நீ எதுக்குமே வர மாட்டேங்கிற, இந்த 25th ஆனிவர்சரிக்குமா என்னுடைய பிரின்சிபல், என்னுடைய டீச்சர்ஸ் எல்லோரையும் நாங்கள் கூப்பிட்ருக்கோம், நீ வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் போனேன். அந்த அவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. எவ்ரி ஒன் வாஸ் இன் அ டிஃப்ரெண்ட் ஸ்டேட். எல்லோரும் கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க, சில பேர் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாம் இருக்காங்க கூட படித்த பசங்களுக்கு. ஸோ ஆல் ஆஃப் தேர் ஃபேஸஸ் ஆஃப் சேஞ்ச். எனக்கு பொதுவாக வீட்டில் எந்த ஃப்ரெண்டையும் கூட்டு வந்ததில்லை. அவன் வந்து எனக்கு தெரியுதானா, தெரியுது, யாருன்னு தெரியல, இல்லை பேர் தெரியல. அவன் சொன்னால் பேர் சொன்னோட தெரிஞ்ச மாதிரி தலையாட்டுறனே தவிர ஐ ரியலி குடன்ட் ஃபிகர் அவுட், ஐ குடன்ட் ஈவன் மேட்ச் சர்டன் இன்சிடென்ட்ஸ். சில காரியங்களெல்லாம் சம்மந்தப்படுத்தவே முடியல. அந்த மாதிரி ஒரு இடத்துல தர்ம சங்கடமாக தான் இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு. பட் தென் ஐ காட் த ஹேங் ஆஃப் இட். ஒரு 2 hours தான் அங்கே இருந்தேன். முடியும் போது என்கிட்ட சொன்னாங்க, கேப்ரியல், ஐ திங்க் யூ ஆர் த ஃபிட்டிங் பர்சன் டு கிவ் த வோட் ஆஃப் தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வோட் ஆஃப் தேங்க்ஸில் ஆண்டுடைய வார்த்தையை நான் சொன்னேன். எங்கள் பிரின்ஸிபல் இருந்தார், என்னுடைய கிளாஸ் டீச்சர்ஸ், என்னுடைய சப்ஜெக்ட் டீச்சர்ஸ், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிளாஸ் எடுத்தவங்களாம் உட்காந்துருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே, பட் ஐ கேவ் அ வெரி ஷார்ட் வேர்ட். முடிச்சுட்டு நான் சொன்னேன், ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. யாருமே இது எதிர்பார்க்கல, வோட் ஆஃப் தேங்க்ஸ் தான் சொல்ல சொன்னாங்க. ஐ ப்ரேட் ஃபார் தெம், அவங்களுடைய ஃபேமிலிஸ்க்காக, ஒவ்வொருத்தருக்காக நான் ப்ரேயர் பண்ணேன். முடித்த உடனே என்னுடைய தமிழ் சார்னு சொன்னார்,
கேப்ரியல், நீ ப்ரேயர் பண்ணும்போது அது என்னை ஒரு மாதிரி தொட்டுச்சேனே. ஐ குட் ஃபீல் இட். ஐ குட் ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். நான் அதை மிகைப்படுத்தி நான் அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன். அந்த ஒரு கடவுளுடைய பிரசன்னம் நான் ஃபீல் பண்ணேன். அவர் கிறிஸ்டியன் கிடையாது. நான் முடித்த உடனே 2-3 டீச்சர்ஸ் என்கிட்ட கேப்ரியல் எனக்கு கொஞ்சம் ஜோம் பண்ணு. அங்கேயும் உட்காந்துருக்கான், என்னோட 70 பேர் உட்காந்துருக்கான். யார்ட்டையும் ஜோம் பண்ணுன்னு சொல்ல. ஆனால் கடவுளுடைய வார்த்தை ஒருத்தனு கூட இருக்குமோன்னு சொல்லும்போது they will respect you. ஆனால் மற்றவங்கள்ட்ட போய் ஜோக் அடிக்கலாம், மற்றவங்கள்ட்ட ஸ்டோரிஸ் பேசலாம். பட் when the word of God is with you, they will want to be prayed from you. நீ ஜெபிக்கணும்னு விரும்புவாங்க. Because where you carry the word of God, the presence of God comes with you. ஆண்டவருடைய பிரசன்னம் உன்னோட இருக்கும். அது ஒரு சிம்பிள் வேர்டாக இருக்கலாம் நீ கேரி பண்ணுறது. நீ ஒரு சின்ன சர்க்கிளில் கர்த்தருடைய வார்த்தை நீ சொல்லிகிட்டு இருக்கலாம். But that word will touch their heart because the presence of God will accompany you wherever you go. நீ போகிற இடங்கள் எல்லாத்துலேயும் தேவ பிரசன்னம் உன் மேலே இருக்கும். You want to acknowledge Him and be directed in all your ways. இன்றைக்கு மாலை கர்த்தரோட பேசுகிறாரு. கர்த்தருடைய வழிகளை செவ்வாய்ப்படுத்த விரும்புகிறாரு. தாறுமாறான பாதைகள், குழம்பி போன பாதைகள், முடிவெடுக்க முடியாத பாதைகளை நின்று கொண்டிருக்கிறியா? டைரக்ட் பண்ணுற ஒரு அருமையான தேவன் இங்கே இருக்கிறாரு. அவர் டைரக்ட் பண்ணணும்னா யூ ஹவ் டு அக்னாலஜ் ஹிம். அவரை நீ நினைத்துக்கொள். உன் எல்லா வழிகளிலும் நீ நினைத்துக்கொள்ளுப்பா. உன்னை செவ்வையாக்குவார். எழும்பி நிற்கலாமா கர்த்தருடைய சமூகத்தில்? The presence of God is here. அவனுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை சில பேரை ஸ்பெசிஃபிக்காக தொட போகிறார். இன்றைக்கு உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் அதை செவ்வையாக்குவார். உன் வழிகளிலெல்லாம் அவரை நீ நினைத்துக்கொள், அவர் உன்னை செவ்வையாக்குவார். இன்னைக்கு மாலையில் God's hand is going to rest on you. உன் பாதைகளை செவ்வையாக்குகிற தேவனுடைய கரம் இங்கே இருக்கிறது. இன்றைக்கி சில பேர் இங்கே தெரியும், இங்கே உட்காந்துருப்பீங்க. அங்கிள், என் வழி ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது அங்கிள். ஐ எம் நாட் கோயிங் இன் த ஸ்ட்ரெயிட் வே. லாட் ஆஃப் கன்ஃபியூஷன், லாட் ஆஃப் ஃபியர், லாட் ஆஃப் டர்மாயில், லாட் ஆஃப் பெயின், லாட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட், லாட் ஆஃப் டிஸ்ட்ரெஸ். என் வழிகள் செவ்வையா இல்லை. இன்னைக்கு சில பேருக்கு ஆண்டவர் எச்சரிப்பை தர்றார். நீ போய் கொண்டிருக்கிற இதே தாறுமாறான வழியில நீ போவாயானா 10 years from now, mark my words, 10 years from now you will lose your life. You will go to a point of no return. சீர்படுத்த முடியாத ஒரு நிலைக்கும் வாழ்க்கை போயிடும். ஆனால் உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்தால் அவர் அதை செவ்வையாக்குவார். இது எல்லா மாசமும் நீ கேட்குற ஒரு மெசேஜ் கிடையாது. ஏதோ வழக்கம் போல நீ ஒரு யூத் ரிவைவல் மீட்டிங் வீட்டில் அனுப்பி விட்டாங்க, அல்லது வழக்கம் போல் நான் பழக்கம் அப்படி வந்துட்டேன் அப்படின்னு இல்லை. இட்ஸ் அ ப்ரொஃபெட்டிக் வேர்ட் ஃபார் யூ, a direct warning of God for you. நீ ஒரு 15 வயசு பிள்ளையா அங்கே நின்றுட்டு இருக்கலாம், 16 years. But God tells you, don't lose your way. I'm here to direct your paths. ஒரு லாஸ்ட் ஷிப் மாதிரி நீ போயிடாத. தேடியும் காண முடியாத ஒரு ஏர்கிராஃப்ட் மாதிரி நீ போயிடாத. எந்த வழியில போகணும்னு தெரியாம உன்னோட ரிசோர்ஸஸை வேஸ்ட் பண்ணி அப்படியே சர்க்கிள்ஸ்ல சுத்தி 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 உன்னையே சீரழிச்சிடாத. லெட் காட் டைரக்ட் யுவர் வே. உன் வழிகளை கர்த்தர் நடத்தட்டும். அங்கிள், என் வழி கர்த்தரால் நடத்தப்படணும் நான் விரும்புகிறேன்.
my decisions, my timeline, my nature, the character traits. இதில் வந்து நான் எல்லாமே என் மனம் போல தான் நான் செஞ்சிட்ருக்கேன். அதில் ஒரு இடத்துல கூட கர்த்தரை நினைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறதில்ல. God is a distant entity in my life. In fact, God is in the small circle of religion. மதம் அப்படின்றதுல கடவுளை வச்சுருக்கேன். சண்டே வந்துடுவேன், எல்லாரும் பாடும்போது கூட பாடுவேன், மெசேஜ் டைமில் உட்காந்துருப்பேன், என்னாத்துமா சொன்னோன்னே எழுந்து போயிடுவேன். அதுக்கப்புறமா ஐ ஹவ் நோ கனெக்ஷன் வித் காட். அவர் என்னை நடத்துகிறாருன்றது ஒரு உணர்வுலாம் எனக்கு இல்லை. நான் என் பாட்டுக்கு நான் போகிறேன், உலகம் போகிற போக்கில் போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் போகிற போக்கில் நான் போயிட்டுருக்கேன். ஆனால் கர்த்தர் என்னை டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு லெவலுக்கு நான் வரல. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசியிருக்கிறாரு. ஆண்டவர் என் வாழ்க்கையை டைரக்ட் பண்ணணும். இங்கே இருக்கிற ஒரு தம்பி கர்த்தரனோடு இன்னைக்கு பேசுகிறாரு. உன் கண்களுக்கு செம்மையாய் தோன்கிற வழி உன்னை ரொம்ப ஆசை காட்டி உன்னை நடத்திட்டு இருக்கு. அதில் முடிவு மரணத்தின் வழிகள். நன்மையானதாக கண்ணுக்கு தெரிந்து உன்னை வஞ்சிக்கிற பாதையில் உன்னை அறியாமல் நீ நடந்து போயிட்டே இருக்க. சில பாதைகள் வெளிச்சமே இல்லாம தடுமாற்றம் நிறைந்த இருளுக்குள்ள நீ போயிட்டு இருக்க. கர்த்தர் சொல்றாரு, உன் வழிகளை எனக்கு ஒப்புவி, நான் உன்னை செபையாக்குவேன். I will direct your paths. வழியை காட்டுவேன். யாருக்கு வழி காட்டுவார்? Acknowledging God. என் வழிகளில் எல்லாம் நான் அவரை நினைச்சு கொள்றேன். என் வழிகளில் எல்லாம் நான் அவரை நினைக்கிறேன். What does it mean to acknowledge God? I delight to do His pleasure. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நான் வாஞ்சிக்கிறேன். I depend on His power. அவருடைய வல்லமையில சார்ந்து கொள்றேன். I declare His precepts. அவருடைய வார்த்தையை அறிவிக்கிறேன். அதுதான் acknowledging God. இன்னைக்கு மாலையில் என் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் வழியை கர்த்தர் செவையாக்கணும். இந்த ஒரு காரியம் கர்த்தர் உன்னோடு பேசியிருப்பாரானா, நான் உனக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நான் பேசின வார்த்தை உனக்கு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. இது டைரக்ட்லி ஹிட்டிங் யூ. உன் இருதயத்தை கடினப்படுத்தாத. ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஒரு நாள் நாம் ஆராதிக்கிறது இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் ராஜாவாக திரும்பி வருவார். அவர் அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல இல்லை, உலகத்தின் பாவத்தை சுமக்கிறவரா இல்லை, உலகத்தினுடைய பாவத்தை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியா இறங்கி வர போறார். அன்றைக்கு எல்லாரும் நடுங்குவாங்க, எல்லாரும் ஓடி ஒளிவாங்க. அன்றைக்கு இரக்கமே கிடைக்காது. அன்றைக்கு நியாய தீர்ப்பு. பொல்லாத வழிகளில் நடந்து மனம் போல சுற்றி திரிந்து தன் வாழ்க்கையை வீணாக்க நம்ம ஒரு நாள் கணக்கு கொடுக்கிற நாள் அது. அந்த நாளில் நீ அழுது பரிதபிக்கிறதுக்கு முன்னால இன்றைக்கும் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. அவரை நினைத்துக்கொள். அவர் உன் பாதையை இன்றைக்கு செவ்வையாக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. இன்றைக்கு ராத்திரி அவர் ரகசிய வருகையில் வருவாரானால் அவருடைய கால சத்தத்தை கேட்டு நீ ஆண்டவருடைய வருகையில் நீ சந்திக்கிற ஆயத்தமா இருக்கிறியா? உன் வழி மரணத்திற்கு நேராக போற வழியா அல்லது நித்திய ஜீவனுக்கு நேராக போற வழியா? இன்றைக்கு இயேசு வந்தால் எங்கே போவ? எங்க இருப்ப? உன் இட்டர்னிட்டி எங்க இருக்கும்?
இன்றைக்கு என் வழிகளை கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். பிசாசின் அந்தகார வல்லமைகளுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அவனோட வஞ்சனைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அவனோட பாவத்தின் வழிகளுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். பரியாசக்காரர்களும் பாவிகளும் துன்மார்க்கரும் உட்கார்ந்திருக்கிற இடங்களுக்கு நான் போகிறத நான் நிறுத்துறேன். என் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அவரை பிரியப்படுத்த விரும்புகிறேன். நான் பேசுறது ஒரு கதை இல்லை, வேடிக்கை கிடையாது, பொழுதுபோக்கு கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை உனக்கு நான் சொல்றேன். வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. அவர் உன்னை செவ்வையாக்குவார். இன்று முதல் உம்மை பிரியப்படுத்த விரும்புகிற ஆண்டவரே, உம்மை நம்ப விரும்புகிற ஆண்டவரே, உம்மை சார்ந்து கொள்ளுவேன். இன்று முதல் உம்மை எல்லாருக்கும் அறிவிப்பேன். உம்மை என்னிலே நினைவு கூறுவேன். ஆண்டவரே, என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை நினைக்காம நான் போயிட்டேன். ஏதோ ஒரு சர்க்கிள்குள்ள அப்படியே நான் போயிட்டேன். அப்படியே just went into a new circle. உம்மை மறந்து போயிட்டேன். இன்னைக்கு என்னை உருவாக்குங்க சுவாமி. மறுபடியும் கொண்டு வாங்க. என்னை ஹீல் பண்ணுங்க. என்னை திரும்ப உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன். என்னை நினைத்தருளும். என்னை நினைத்தருளும். என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான். ஆமாப்பா, உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க எல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க எல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க எல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, 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 என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிஏ ஆவடி எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-223-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.